இன்னைக்கு எபிசோட் மொக்கையா? இல்ல ப்ரோ, அட்லீஸ்ட் வேற ஏதாவது பண்ணலாம். அதை விட்டுட்டு இது ஒண்ணுதான் பண்றாங்க ஸ்டார்டிங்ல. அதை சொல்றேன் நான். ப்ரோ உள்ள ஆடியன்ஸ் இருக்காங்க, துஷார் வெளில போனது காரணமா இருந்திருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அடுத்து கமுதின் இருக்காரு. அப்புறம் ஒண்ணுமே பண்ணுன்னு சொல்றீங்க, எதை வச்சு என்ன சொல்றீங்க? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க நம்ம மாதிரி நம்ம வெளியில ஆடியன்ஸா இருக்கோம், அவங்க உள்ள ஆடியன்ஸா இருக்காங்க. யாரோட மைக் ரொம்ப இறையுது, கார்த்திகேயன் மைக்க ப்ரோ தள்ளி வச்சு பேசுங்க. என்ன அப்படி சொன்னா கரெக்ட் தானே? என்னது என்னது என்னாச்சு? அரோரா கேம் ஆடிட்டு தானே இருக்காங்க, இதனால ஆடல. ஆமாமா. ஐயோ, அந்த மாதிரி கேம்ல யாருனாலும் விளையாட முடியாது. முதல் முறையாக தமிழ் பிக் பாஸ் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ் பிக் பாஸ் இதான் ஃபர்ஸ்ட் டைம். திஸ் இஸ் சம்திங் தட் வி நீட் டு அப்ரிஷியேட். அப்பதான் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அடுத்த ஃபியூச்சர்லயே நமக்கு வரும். கரெக்ட். இப்பவே நீங்க நான் அடிச்சீங்க இது அப்படின்னா தெரியும் நினைச்சேன். சொல்லுங்க. இது இன்னைக்கு ப்ரோமோ த்ரீல பார்த்து பயங்கரமா எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. பாவம். அது இது என்ன ஸ்பான்சர் டாஸ்க்னு பண்ணாலும் சொல்லாம திட்டுறாங்க. விட்டீங்களேக்கா. அக்கா அது ஒரு ஸ்பான்சர் டாஸ்க்குக்கா. ஸ்பான்சர் சரி, இருந்தாலும் ஜாதா கெமியை நல்லா அமைச்சு விட்டுருக்காங்க. அது வரைக்கும் ஓகே தான். ரசிகன், நீங்க சொல்லிட்டு இருந்த பாயிண்ட்டுக்கு தான். ம், இந்த மெடிக்கல் டிராமால எல்லாம் ரொம்ப வருஷமா கோமால இருந்துட்டு திடீர்னு ஒரு சின்ன மூவ்மெண்ட்க்கு வந்து டாக்டர் வந்து எக்ஸைட்டட் ஆவாங்கல்ல, அதேதான் அதே கேஸ் தான். யாரு ப்ரோ? சிபா ப்ரோ? அரோரா தான். அதோட அதனால கோமால இருந்துட்டு அதான் ப்ரோ மூமெண்ட் தெரியுது. ஓகே, சக்சஸ், லைஃப் இருக்கு, உயிர் இருக்கு, இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் அது. அது ஒன்று நடந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இப்போ 2 வாரம் கம்பெனி போயிட்டானா ஐ நீட் டு see what our game is next. நெக்ஸ்ட் வினுக்குட்டி. ஏங்க வினுக்குட்டிக்கெல்லாம் ஃபேமிலி ரவுண்டுலாம் வீட்டுல இருந்து வருவாங்க சரியா? வினுக்குட்டிலாம் ஆச்சு பண்ணா செஞ்சு விட்டுருவாங்க வீட்டுல இருந்து வரும்போது. யோசிச்சு பாருங்க, ஃபேமிலி ரவுண்ட் வரும்போது வருவாங்க அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குழந்தைங்க, ஒய்ஃப் எல்லாருமே வருவாங்க. அவங்க வந்துட்டு செல்லன்னுலாம் சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. வார்த்தைகள் எப்படி இருக்கும்? வசூலா சொல்ற மாதிரிதான். அவன் வீட்டுல இருந்து வரும்போது வார்த்தைகள் எப்படி இருக்கும்? என்னடா பண்ணிட்டு இருக்க வீட்டுல, உன்னை என்ன பண்ண சொல்லி இங்க அமிச்சா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடுத்து வியானா தான் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. வியானாவோட ஆக்சுவல் வியானா ஃபேன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப வியானாவே வாக் அவுட் பண்ணிட்டு அவங்க இருக்காங்க. அடிக்கல வாக் அவுட் பண்றாங்க. வாக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இதான் அவங்க வந்து இண்டிவிஜுவல் பேர் தான் நிறைய பேர் ஃபேன்ஸ் ஆனாங்க. இப்ப என்னடான்னா எஃப்ஜே கூட போறது தேர் நாட் ஹாப்பி. சரி, எனக்கு இது தெரிஞ்சாலும் இந்த இப்ப இந்த வாரத்துல இருந்து அவனுக்கு பயங்கரமா இது இருக்கு அப்படின்னா, இப்ப திடீர்னு எஃப்ஜே திட்டிட்டு இருந்தவங்க எஃப்ஜே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, அது ரைஸ் ஆஃப் எஃப்ஜே. நான் தான் சொன்னேன் கேப்டன்சில பெஸ்ட் கேப்டன் ஆவாரு, அதுக்கப்புறம் அவர் கேம் ஆஃப் ஆர்னு சொன்னேன். அது எஃப்ஜேக்காக இல்ல, பிரசிடென்ட் சாண்ட்ரா இந்த கேங்கை வெறுத்தவங்க அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. இப்படி ஏங்க இது எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதாங்க சரியா? தேர் இஸ் நோ ஆக்சுவல் சப்போர்ட்டர்ஸ் இந்த சீசன். எனக்கு பிடிக்காது, இவங்களை யார் அடிச்சாலும் நான் போய் சப்போர்ட் பண்ணுவேன் தான் போயிட்டு இருக்காங்க. முன்னாடி பாருன்னு சுத்திட்டு இருந்தாங்க, இப்ப வந்து பிரசிடென்ட் சாண்ட்ராக வந்திருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ எனக்கு இதுல என்ன தெரியுமா ஒரு பயமா இருக்கு, இல்ல வந்து எனக்கு பயமா இருக்கு, வெறுப்பா இருக்கு அப்படின்னா, இப்ப இந்த விக்ரம்லாம் வந்து லிட்டராவே நடிக்கிறான். பிக் பாஸ் தான் வீடு என்ன பண்ணிட்டு இருக்கான். சோ அதனால அதெல்லாம் வந்து கடைசிக்கு சொன்னது கேட்கல. விக்னேஷ் கேட்டுக்கலாம். விக்ரம வின்னர் ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு இருக்கு. விக்ரம வின்னர் ஆக்கிடுவாங்களோ, ரொம்ப கொஞ்சறாங்க. விக்ரம் அதுக்கு ஒர்த்தே இல்ல அப்படின்னு தோணுது. கொஞ்சறாங்க. விக்ரமும் வந்து ஒரு மாதிரி ரொம்ப நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு ஷேட்ல போயிட்டு அவங்க வந்து வேணும்னே சில பேரை மட்டும் ட்ரிகர் பண்ணி மீதி நிறைய பேரை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அவன் கேம் ஆடுறான். ஆனா அந்த கேம் எனக்கு பிடிக்கல, ரொம்ப இதா இருக்கு. இட்ஸ் நாட் வெரி பவர்ஃபுல்லா. அது வந்து எங்க பிரேக் ஆகதான் பார்க்கணும் சரியா? they will put him in a spot where people will try and break his game. அந்த டைம் வரும்போது அவன் என்ன ரியாக்ட் பண்றானோ அதை பொறுத்து அவன் வின்னரா இல்லைன்னா வந்து வெளில ஓடுறானான்னு தெரியும். இல்ல நான் விக்ரம் எப்படி பாக்குறேன்னா,
இல்ல நான் விக்ரம் எப்படி பாக்கணும்னா, தம்பி நீ இன்னும் நல்லா தப்பு பண்ணுப்பா, அப்புறம் நான் வச்சுக்கிறேன், வச்சு செய்யற ஒரு பலியாடா தான் நான் பாக்குறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. நாட் அட்ரஸிங் எனி ஆஃப் த திங்ஸ் தட் இஸ் டூயிங். ஓகே, லைட்டா தொட்டு தொட்டு விட்டுறாங்க, மேஜர் ஃபிக்ஸே இல்ல. அது இல்லாம அவனுக்கு ஒரு இமேஜ் கான்சியஸும் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கு உங்களுக்கு. இல்ல இப்பயே அவனை அடிச்சுட்டா அவன் ரொம்ப உஷாராயிடுவான். சோ அவனை பெரிய தப்பு பண்ண விட்டுட்டு அவனை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே தான் நான் நினைக்கிறேன். they won't let him make something big. அவனை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆடு வந்து சரி, மாட்டு இன்னொரு உடைச்சு. ஒரு கொஸ்டின். இந்த 11 vs 4 இப்படி தானே இப்ப போயிட்டு இருக்கு. சோ இப்போ இந்த 11ல வந்து யாரு கடைசியில ஃபியூ லாஸ்ட் ஃபியூ டேஸ் வராங்களோ, இந்த 4ல யாரு வராங்களா என்னன்னே தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ஒருவேளை வந்தா யாருக்கு வின்னிங் சான்சஸ் அதிகம்னு பாத்தீங்கன்னா இந்த 11 சைட்ல இருக்கவங்களுக்கு தானே வின்னிங் சான்சஸ் அதிகம். அவங்களோட ஓட் பேங்க்லாம் சாலிடிஃபை ஆகி ஒரே போயிட்டு இருக்கும்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. உங்களுக்கு அதான் இப்ப பிரச்சனை. இப்ப இவங்க எல்லாருமே சோலோ வந்தாங்கன்னா இவங்க தனித்தனி ஓட் பேங்க் இருக்கும். ஆனா அவங்க எப்படின்னா எல்லாமே சேர்ந்துடுறோம்னா இது சிங்கிள் ஓட் பேங்க். அந்தந்த வாரம் யார் வர்றாங்களோ அவங்களும் யாரு ஆனா தேவை இல்லையோ. நம்ம இப்படிதான் நினைச்சோம். ஆனா ஆக்சுவலா வந்து சீசன் 7ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா மாயா தான் வின் பண்ணிருக்கணும் கரெக்டா. ஆனா அர்ச்சனா வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கேம். அர்ச்சனா மணி எங்க இருந்து வந்தாருன்னே தெரியாது. மணி வாஸ் செக்யூரிங் செகண்ட் பொசிஷன்ல. மணிது வந்து உங்களுக்கு மேஜர் அங்க இதுல தாங்க ஃபேமிலி ரூம்ல தானே உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஆச்சு. இந்த பொண்ணோட ஃபேமிலி வந்து அடிச்சதுல வந்து he got a lot of sympathy there. அங்க இருந்து ஒரு ஓட்ஸ், அப்புறம் இந்த பொண்ணு வெளில போனே அந்த பொண்ணோட எல்லா ஓட்ஸுமே அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. since they were like couple kind of a thing. FJR கம்மு கம்முக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் சொல்றேன்ல, ஆக்சுவலி கம்மு இஸ் ஆக்சுவலி கெட்டிங் பெட்டர் நேம் அவுட் சைட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். he stopped doing mistakes, not many mistakes anymore. அதே மாதிரி வந்து அவன் பண்ற தப்புகள் எல்லாமே இப்போ வந்து இட்ஸ் கோயிங் டு அரோரா. she is taking the blame. கம்மு is not taking the blame. நோட்டீஸ் பண்ணி இல்ல ப்ரோ, பாருங்க. கம்மு வந்து சேஃப் கேம் விளையாடுறாரு ப்ரோ. ஆமா, ரொம்ப சேஃபா விளையாடுறாரு. he is very safe now. ஏதாச்சும் தப்பானா கூட அரோரா சொல்லி தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி அந்த மாதிரி போயிடுது இப்போ. doesn't go to his name separately. ஸோ அதுவே வந்து அவனுக்கு பெரிய அட்வான்டேஜ். இப்போ அவன் வந்து ஈஸியாக சேஃபாக இன்னும் 2 வாரம், இந்த அடுத்த வாரம் நாமினேஷன் வரல கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இந்த வாரமும் யார்ட்டுமே கான்ஃபிளிக்ட் இல்லை. none of the neutrals will vote for him. ஓகே, அதே மாதிரியே அன்புக்காக அவனுக்கு ஓட் பண்ண மாட்டாங்க. இந்த பக்கம் இவன் இதுல இருக்கான், ஸோ இவங்களும் ஓட் பண்ண மாட்டாங்க. டாப் 5 வந்து கீழே ஒருத்தர் லிஸ்ட் போட்டிருக்காரு. டைட்டில் வின்னர் ரம்யா, ரன்னர் அப் ரன்னர் சபரி, 3rd பிளேஸ் விவேகமான விக்ரம், 4th பிளேஸ் பாவம் ஜே, 5th பிளேஸ் பெண்புலி கனி. இதான் டாப் 5 தான். பெரும்புலி கனி, எஸ்ஜே, சபரி, ரம்யா, வேற 3வது யார் சொன்னீங்க? விவேகமான விக்ரம். விவேகமான விக்ரம், சூப்பர், நல்லா இருக்கு. வந்தா செம சம்பவமா இருக்கும். அப்புறம் சொல்லுவாங்க ஒயில்ட் கார்ட்ஸ் டாப் 5 கூட ரீச் பண்ண முடியல. வாட் ஒயில்ட் கார்ட்ஸ், இந்த ஓஜி கண்டஸ்டன்ஸ் சொல்லி தான் வருவாங்க. கரெக்ட் தானே, ஓஜி தான் ஜெயிச்சிருக்குன்னு வருவாங்க அடுத்ததுல. எஸ், பாரு எப்படி ப்ரோ போன வாட்டி பாரு வந்து எப்படி கடைசி பெட்டி எடுத்துட்டு போவாங்களா, இல்லைன்னா வந்து போன வாட்டி ஜாக் பண்ண மாதிரி பண்ண போறாங்களா தெரியலங்க. அடமையும் பாரு ஃபால் ஃபார் இட் பாப்போம். ஏதோ ஒரு லாங்குவேஜ் பாட்டு அதை பண்ணிருக்காங்க தெரியுமா இந்த சீசன், பாத்தீங்களா? அது நேற்று ஒருவேளை டைட்டில் வின்னர் ஆக்கிட்டாங்கன்னா பாருவேன். வாய்ப்பே டைட்டில் வின்னர் ரம்யாங்க. என் தலைவி தாங்க டைட்டில் வின்னர். தலைவி டைட்டில் வின்னர், டைட்டில் வின்னர் ரம்யா. அவங்க மனசு வச்சு அவங்க மனசு கொடுத்து சரி ஓகே அண்ணன் எடுத்துக்கட்டும்னு சொன்னா வேணா சபரி கிடைக்கும். இல்ல அப்படின்னா கண்டிப்பா டைட்டில் வின்னர் ரம்யா தான். யோசிச்சு பாருங்களேன், இப்ப வந்து சாச்சனா போன சீசன்ல வந்து இவ்வளவு சேட்டை எல்லாம் பண்ணாம நல்ல பொண்ணா இருந்தா சாச்சனாவே டைட்டில் வின் ஆயிருக்கலாம். பட் ஆனா சாச்சனா வந்து யூட்டிலைஸ் தட். நிறைய பேருக்கு சண்டை எடுத்துறாங்க. ரம்யா இஸ் நாட் லைக் தட். ரம்யா இஸ் பர்ஃபெக்ட் கேமர். என்னங்க சிரிக்கிறீங்க? உண்மையாதானே சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க, உண்மையை நான் வச்சேன் சிரிச்சேன் சொல்லக்கூடாது. அவங்க கேம் ஆடுறது வந்து இப்ப என்ன கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு வெளில உங்களுக்கு யாராவே கண்டுபிடிக்க முடியல. அதனால அதுவும் ஒரு வகையான கேம் தான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு கூட ப்ரோமோவே ஃபர்ஸ்ட் ப்ரோமோவே அவங்க தாங்க. அதான் சொல்றேன்.
ரம்யா இஸ் த கேமர். ரம்யா இப்ப பாத்தீங்கன்னா சேனல் கூட அவர் சப்போர்ட் பண்ணுங்க. நேத்து ரம்யாவுக்கு ஒரு ரோஸ்ட் வந்து அந்த ரோஸ்ட் போட்டு காட்டல. ஏன்னா அது ரம்யாக்கு நெகட்டிவா போயிரும்ட்டு. சோ வந்து ரம்யா வந்து சேனலே ப்ரொடெக்டும் பண்ணுது. அன்னைக்கு வேற யாரோ ஸோ இதுல சொன்னாங்க இருந்து சேனல்ல தெரிஞ்சுக்கலாம். வந்து ஒரு சீரியல்ல வந்து ரம்யா கமிட் பண்ணிருக்காங்க அடுத்து அப்படின்ற போது they need to protect ரம்யா. அவங்க தான் வந்து அப்படியா அடுத்த ஹீரோயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா ஓகே ஓகே. ஆமா, நெக்ஸ்ட் மேஜர் சீரியல்ல அவங்க ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ண போறாங்க. சோ ஷீ இஸ் கோன் பி த டைட்டில் வின்னர். அவங்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா. இது அப்படியே டைட்டில் வின்னர் இது ஷோ விட்டு வெளியே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. அப்ப அண்ணா கேரக்டர் யார் நடிக்கிறா? அண்ணா கேரக்டர் அப்படியே தான் இருக்கும். அதனால இப்பவே வந்து பாட்டு கட்டி அந்த அந்த பில்டப் பண்றாங்க இப்பவே. ஓ ரிகர்சல். இப்ப பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படியே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கூட சொல்லுவாங்க, பிக் பாஸில் நீங்கள் பார்த்த அண்ணன் தங்கை இந்த சீரியல் அப்படின்னு சொல்லி பேரை போட்டு போடுவாங்க. அப்பதான் சில்லறையெல்லாம் பறக்க விட்டு நம்மளாம் சப்போர்ட் பண்ணுவோம். சோ வந்து அது நடக்க போகிறது, சீக்கிரமே நடக்க போகுது. உங்க திவாகருக்கே அவங்க என்ன ஹைப் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அதே இதுல அப்படி பார்த்தேன். செம்ம ஹைப்பா இருக்கு. அப்படின்னா யோசிச்சு பாருங்க, அடுத்த டைட்டில் வின்னர் அப்படின்னா எப்படி தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுவாங்க. ஆனா வேற யாரையும் கூப்பிட்டு வரல. எனக்கு அதான் அதிசயமா இருக்கு. இவங்க வந்து பிரவீன் காந்தி, கலை அவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கலாம். டேரக்டா திவாகர் மட்டும் தான் இறக்குறாங்க. ஹரி ப்ரோ வந்திருப்பாரு. ஹாய் ஹரி ப்ரோ வாங்க. ஹாய். உனக்கு தரசியா எனக்கு அபி கொடுங்க, எனக்கு காட்டல. எனக்கும் காட்டல. வந்துட்டு எனக்கு காட்டுது. நான் வெயிட் கொடுத்துருவேன். கீழே இருக்காரு. ஆனா ஐ திங்க் சண்டேல பிஸியா இருப்பாரு. வணக்கம் எல்லாரும். ரசிகன் குட் குட் தினேஷ் குட் அபி ப்ரோ. நீங்க எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரொம்ப ட்ரையா இருக்கு எபிசோடு, ப்ரோமோஸே சரியில்லையே. இன்னைக்கு ஒண்ணும் இல்ல ஆக்சுவலா. தூக்கி போல போட்டலாம். 2 செக்மெண்ட் ஒரு எலிமினேஷன் அவ்வளவுதான். ஓகே ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம நண்பர்கள்லாம் போயிட்டு இருந்தாங்களே, நான் சொன்னேன். ஓகே ஓகே. பார்த்தேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ட்ரையா இருக்கு இன்னைக்கு. ப்ரோமோஸ் 3க்கு மேல ஒண்ணுமே வரல. சண்டேவே இங்க எப்பவுமே ட்ரை ஆக்குறாங்க. விக்னேஷ் சொல்றதுதான் கரெக்ட் போல. சாட்டர்டே ஃபயர் ஆக்கிட்டு ஷூட்டிங்கும் 3 hours தான் நடந்தது. அவ்வளவுதானா? ஷூட்டிங்கும் 3 hours தான் நடந்தது. 8:30 மணில முடிச்சிட்டாங்க. 4:30 மணி 5 மணி ஆரம்பிச்சு. ஓ ஒண்ணுமே இல்லை. டயர்ட் ஆயிட்டாரு காலைல பேசி பேசியே. திரும்ப பேசுறேன், நீங்க திரும்ப பேசுறேன்னு பேசி டைம் ஆயிடுச்சு. நீங்க நல்ல வர ஒருத்தர் வந்து கொஸ்டின் வேற கேட்டாரு, அந்த கார்ல கூட்டு போறாங்க இல்லையா, அந்த காருக்குள்ள விஜய் சேதுபதி இருப்பாரா அப்படின்னு கேட்டாங்க. யாரா அவன்? யாரா அது? நான் முன்னாடி கேட்டிருந்தேன் அந்த ரம்யா ஜோ பற்றி சீரியல் ஒன்னு கமிட் பண்ணிருக்காங்க அப்படின்ல. இது சேம் ஃபார் அரோ அண்ட் ஃபார் FJ ஆல்சோ in Hotstar, not in Vijay TV, in Hotstar. சீரிஸ் இது கமிட் பண்ணிருக்காங்க. ப்ரோ வெப் சீரிஸா ப்ரோ? வெப் சீரிஸ். ஆமா. ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி உள்ள வரும்போதே இது ஒரு மாதிரி ஒரு செட்டப் மட்டும் தான் வந்திருக்காங்க ஆக்சுவலா. நேற்று நடந்த எபிசோட்லாம் வந்து சாண்ட்ரா அண்ட் திவ்யாக்கெல்லாம் வந்து ஒரு வேக்கப் கால் மாதிரி, இனிமேல் ஒழுங்கு ஆடுங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒரு டே ஃபுல்லா வச்சு இது ரிலீஸ் பண்றேன்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு எபிசோட் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வீக் திவ்யா ப்ளே பண்ணாங்களா நல்லா இருக்கும், தனியா ப்ளே பண்ணா நல்லா இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் கேமை பார்க்கலாம். இல்லைன்னா ஒரு 70 days 75 daysல வெளில அமைச்சிருவாங்க. ஒரு கமலோட சேர்த்து போக அமைச்சாங்க. ஆமா, கம்மும் ஒண்ணும் பண்ண மாட்டாரு. இப்ப ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு. ஆமா, ரொம்ப சைலண்ட் ஆயிட்டாரு கமல் ஆக்சுவலா. 2 வாரமா பட் ஆனா சைலண்டா இருக்கிறதுக்கு அப்ரிஷியேட் பண்றாங்கல்ல கம்முவை. இப்போ விஜய் சேதுபதி அப்ரிஷியேட் பண்ணாருன்னா அப்ப என்ன பண்ணுவாரு கம்மு வந்து, ஓகே நம்ம இப்படிதான் ப்ளே பண்ணும் போல அப்படின்னு அதே கேம் தான் விளையாடுவாரு. இல்ல ரவி, ஆக்சுவலா நீங்க நிறைய சீசன் பார்த்துட்டு இருக்கோம். இது வெளில இருந்து பாருங்க. இது எப்படின்னா லைனை தாண்டியும் போகக்கூடாது, லைனுக்குள்ளே இருக்கக்கூடாது, லைன் மேல இருந்து ஆடணும். ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியே ஆடணும், உள்ளே கண்ட்ரோல் கொடுக்கணும்.
அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி ஆடினாதான் கமருதீன்லாம் ஜெயிக்க முடியும். கமருதீனுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ராங் சேனல் பேக்கப் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஆக்சுவலா. நான் வந்து இப்படி இருக்கும்போது ஆக்சுவலா. சொல்லுங்க ஷிப். அவன் கண்டிப்பா ஹாய் ஹரி. இல்ல உங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். வாங்க இப்ப வாங்க சிவா. இந்த சீசனுக்கு வந்து டஸ் voting மேட்டர் அட் ஆல்? எந்த ஏன்னா சீசன்ல இப்ப வந்து கிடையாது, நம்ம எந்த சீசன்ல கிடையாது ஓட்டிங். போன சீசனுமே கிடையாதா? ஃபாஸ்ட் 2 சீசன்ஸாவே வந்து தே ஆர் நாட் எலிமினேட்டிங் பை ஓட்டிங். அப்படிதான் நான் நினைக்கிறேன். அப்ப அப்ப போன சீசன் வந்து votes are being audited by the auditing company அதெல்லாம் சொல்றாங்களே, அப்ப அதுக்கு இதுக்கு எப்படி? even I know the one of the person in the auditing company itself. அவங்க நம்ம பேசுறதுக்கு வருவாரு, பேசியிருக்காரு. ஆடிட்டிங் ஃபர்ம்ஸ்ல வந்து தெரிஞ்சவர் தான். votings are all things, but commercial things matters when it comes to a show. ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்றது, certain things சொல்லுவாங்க, ரிவ்யூவர்ஸ் சொல்றாங்களா. இப்போ வந்து ஃபேட்மேனா இருக்கட்டும், வெளில ரிவ்யூவர்ஸ் சொல்றாங்களா, நம்ம ஓட்டிங்லாம் கிடையாது, சரியில்லை அப்படின்றாங்களா. அது ஓரளவுக்கு கூல் தான் நினைக்கிறேன். எப்படி வந்து இந்த ரம்யாக்கெல்லாம் வந்து ஓட் ரொம்ப கம்மியா இருந்தது. லாஸ்ட் இயர் அந்த முந்தின சரவண விக்ரம் ரொம்ப கம்மியா ஏன் எலிமினேட் பண்ணல. ஸோ சர்டன் திங்ஸ் ஆர் மேட்டர்ஸ் அலாட். ஸோ சில பேர் வந்து வச்சுப்பாங்க, அவங்க எப்படி வந்து எரப்ட் ஆவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. பட் தே ஆர் த பர்சன் ஹூ கேப்பபிள் ஆஃப் பிளேயிங் இட். ரம்யா ஜோலா எவ்வளோ ஆங்கிரியான கேரக்டர் தெரியும்ல, வெளில பார்த்துருக்கோம், வெளில அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்த வீக்ல செமையா இருந்தாங்க. I think third week or fourth week when FJ and Sabri were into Super Deluxe House போனோடனே அந்த பாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகி அவங்க கேமே பார்க்க முடியாது போச்சு. ஸோ the makers are also giving a chance to erupt and play. அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலா. அப்படின்னா it ruins the integrity of the game, because all these seasons they have repeatedly mentioned that people are evicted based on votes. இந்த சீசன் சிவா ரொம்ப, இந்த சீசன் பர்டிகுலர் சீசன் 9 ரொம்ப அது வந்து இதுவாயிடுச்சு, லிக்விடேட் பண்ணிட்டாங்க. அந்த அந்த ஓட்டிங் படி எல்லாம் கொண்டு டைவ் பண்ணிட்ட மாதிரி தான் எனக்கு தெரியும். எனக்கு ஆக்சுவலா போன சீசன்ல கூட நான் கொஞ்சம் நம்பினேன், போன சீசன் கொஞ்சம் நம்பினேன். போன சீசன் நான் ரொம்ப டைவ் ஆக மாதிரி தான் ஓட்ஸ்லாம் படி எவிக்ஷன் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி எனக்கும் சந்தேகம் வருது. I'm hearing news from the insiders also, it is not happening very much. Okay. ஆனா போன சீசன்ல இவ்வளவு ஆப்வியஸ் இல்ல ப்ரோ, ஹரி ப்ரோ. இந்த சீசன்ல இட்ஸ் பிகமிங் டூ ஆப்வியஸ். லைக் ஓகே, how can this person leave when other person is there ன்ற மாதிரி ரொம்ப ஓடுது. Exactly. அப்படியே ஷாக்கிங்கான விஷயம்ஸ் தான் அதெல்லாம். somehow they have பிரவீன் அப்படிதானே இருந்துச்சு, how can பிரவீன் கோன்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாத்துக்கும். இல்ல somehow they have to give that confidence ன்னு நினைக்கிறேன் ஷோ மேக்கர்ஸ். அப்பதான் வந்து people will vote. இல்லனா எனக்கு என்ன வந்தது அப்படின்ட்டு பார்த்துட்டு போயிடுவாங்க. பார்த்துட்டு போனா கூட பரவாயில்ல, பார்க்காமலே போயிட்டான்னு என்ன பண்ணுவீங்க? அது வேற இருக்குல்ல. அடுத்து நான் என்ன பண்ணா நீ பண்ண போறது இல்லை, உன் இஷ்டத்துக்கு தான் பண்ண போற, நீ பண்ணிக்கோன்னு போயிட்டாங்கன்னா. இல்ல இன்னொரு ஃபாலோ அப் கொஸ்டின் இது. இப்ப தென் சாரி, இப்ப வந்து if people are not being evicted for due to votes now, then what's the point of PRs? இப்ப எல்லாத்துக்கும் வந்து பிஆர் நெகட்டிவ் பிஆர் பண்றாங்க, பிஆர் பண்ணி தான் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்றாங்கல்ல. பட் it doesn't, then there's no impact on PR there at all. If the organization is, or if the showrunners are deciding who gets eliminated, now what's the point of PR or the effectiveness of PR? இல்ல PR வந்து see there is a two kind of PR, you know about it, right? Positive and negative PR ரெண்டு பேருமே இருக்காங்க. Mainly வந்து to highlight a player from the show, அதுக்கு ஒரு இது இருக்கு. PR is not just only for the votes. Okay, PR is something, a visibility of a customer. Okay,
ஸோ ஓட்டுக்கு இது வந்து நம்ம சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 50 பேர் ஒரு 60 பேர் பேசிட்டு இருக்கோம், இங்க ஒரு 100 பேர் பேசிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். எவ்வளவு பேர் எவ்வளவு லட்சம் பேருக்கு பிஆர்னா என்னன்னு தெரியும், எவ்வளவு லட்சம் பேருக்கு இது மாதிரி ஓட்டுதான் ஒரு மெயின் தெரியும். நிறைய பேர் வந்து those are digitally know to use these things, know about these PRs, voting, அதெல்லாம் தெரியும். எண்ட் ஆஃப் த டே விஜய் டிவி ஷோ முடிக்கும் போது ஏன் ஒரு லேபிள் காமிச்சு இவங்க ஓட்டு போடுங்க, இவங்க முஸ்கா கொடுங்கன்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு எவ்வளவு பேர் ஓட்டு போடுறாங்கன்றது we don't have data. ஓகே, நம்ம தெரியும் நம்ம ஷோ வந்து 9 சீசனா பார்த்துட்டு இருக்கோம், பிளஸ் அல்டிமேட்டாக பார்த்துருக்கோம். ஸோ வி நோ அபவுட் தீஸ் திங்ஸ் ஹேப்பனிங் இன் த பேக்ரவுண்ட். சில வாரம் ஓட்டுனால போடுவாங்க, சில நேரம் வந்து ஷோ இந்த மாதிரி இவங்க இருந்தா நல்லா இருக்கும், பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஓட்டு வரலன்றதால சில பேர் தூக்குவாங்க. ஸோ சர்டன் ஹேப்பன் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஷோ விச் நோபடி நோஸ் ஹவு இட் ஆப்ரேட்ஸ். இட் பி இன் cloud9, யாருக்குமே தெரியாது. ஓகே, பட் we as an audience, we as a showrunners, we as a people who know from the back know about these things little bit. ஒரு பாயிண்ட் அதிகமா தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது இப்படி ஆயிருக்கும், இது இப்படிதான் பண்ணிருப்பாங்கன்றது தெரியுமே தவிர nobody knows about this kind of a show happening in the background. Understood. Thank you, bro. Just wanted to clarify on that. அடுத்த வாரம் எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க ப்ரோ? வாங்க அடிக்கு. அடுத்ததான் கமுதின் கேப்டன் எப்படி இருக்கும்? ஓஹோ, இல்ல ஆயிட்டா எப்படி இருக்குன்னு கேட்டேன். அவரோட கேம் மாறுமா? கம்பெனி கேப்டனா ஐ திங்க் இட் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்இவன்ஃபுல். நம்ம சபரிக்கு எதிர்பார்த்த மாதிரி தான். சபரிமா சைலண்டா போயிடுவாரு. எனக்கு கமுதின் கொஞ்சம் அக்ரெசிவா கேப்டன் ஆகி ஆடினா நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. ஆக்சுவலா எனக்கு தோணுது. இஃப் ஹி சேஞ்சஸ் எ பிளே தேர் வில் பி கமுதின் நிறைய எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வீக் கொஞ்சம் ட்ராமாட்டிக்கா அப்படியே கொஞ்சம் ஆக்டிவா இருந்தாரு, அப்புறம் கொஞ்சம் மாறினாரு, அப்புறம் கொஞ்சம் இந்த வாரம் டோட்டல் சைலண்ட் ஆயிட்டாரு. அதாவது ஆடினாருன்னா அவர் கேமை பார்க்கலாம். ஆக்சுவலா how he is playing against பார்வதி and Aurora, those things. Aurora கூட அப்படி ஆட மாட்டாரு சொல்றேன். அகேன்ஸ்ட் பார்வதி எப்படி ஆடுறாரு, சாண்ட்ராவோட எப்படி ஆடுறாரு, பிகாஸ் சாண்ட்ரா பிரஜன்ட்லாம் வந்து கொஞ்சம் கமருதீன் க்ளோஸ்ல எப்படி ஆடுறாருன்னு பார்க்கணும். ரசிகன் எனக்கு ஒரு வியூ இருக்கு. இப்ப கமருதீனுக்கு வந்து he needs someone who challenges him. So if that challenge is missing now, he is not going to react. இப்ப maybe 2 weeks பாத்தீங்கன்னா there's no one has truly challenged him. Be it in terms of task or in terms of இப்ப பாருனா she is the initiator. Anywhere she initiates ஒரு சின்ன இதுல இருந்து she can create an issue. But Kamarudin needs someone to make it an issue. Make it an issue with him for him to. அதெல்லாம் ஒண்ணுமே பண்றது இல்ல, சும்மா கூட்டு போய் அவனை ஓரமா உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. Yeah. So until that happens, I think his game will. இல்ல இப்போ வந்து அரோரா வந்து அவர் மைண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, நீ போனீனா பிரச்சனை பண்ணினா இது பண்ணினா உன்னை நாமினேட் பண்ணுவாங்க, நீ இப்படி இரு அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு வந்து அவர் தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. விச் இஸ் அரோரா ஸ்கீம். ஏன்னா அரோரா ரெகுலரா நாமினேஷன் வந்து அவரோட ஓட் பேங்க் இங்க காலி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவரை வந்து எதுக்குமே பண்ணாத, இதுக்கு பேசாத, அதுக்காக போய் நிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் பண்ணிட்டே இருக்காங்க. அதை ரியலைஸ் பண்ணாம கமருதீன் வந்து இன்னும் பிளே பண்ணிட்டே இருந்தாருன்னா கமருதீன் ஹேஸ் நத்திங் பட் டு லூஸ். அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாமே லூஸ் பண்ணிட்டு வெளில போயிடுவாரு. எஸ்பெஷலி பாரு கூட சேராதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்ல அப்படி நம்ம என்ன சொல்லுவோம்னா, அவருக்குன்னு ஒரு செல்ஃப் மைண்டுன்னு ஒண்ணு இருக்கும், அதை அவர் யூஸ் பண்ண மாட்டாரு. நம்ம அதை அப்படி சொல்லிக்கலாம், அவனுக்குன்னு ஒரு மூளை இருக்கு, அதை ஏன் யூஸ் பண்ண மாட்டேன், மத்தவங்க சொல்ற பத்தி ஏன் கேட்கறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லிக்கணும். நம்ம அப்படி சொல்லிட்டோம்னா கரெக்டா இருக்கும். அரோரா தான் துஷாரை காலி பண்ணான், அடுத்து இப்ப இவனையும் காலி பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். துஷாரோட ஓட்டு மொத்தமா துஷாருக்கு ஓட்டு இல்லை, ஆனா கமருதீனோட ஓட்டு பேசால அரோரா 4 to 5 மேல போகுது. நம்ம அதையே அக்செப்ட் பண்ணணும். கமருதீன் நாமினேஷன் பண்றதா அவன் ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்காக அவன் கேம் பிளே பண்ணணும். அது நடக்குமா தெரியாது.
அவன் வந்து விளையாண்டு அவன் நாமினேஷன் மொதல் வரணும். இந்த அடுத்த வாரம் நாமினேஷன் மிஸ் ஆச்சு அப்படின்னா ஐ எம் ஒரிட் ஃபார் கமருதீன். அபிசிஸ்டர் நாட் ஓன்லி கமருதீன் ஓட் பேங்க், வினோத்தோட ஓட் பேங்க்லயும் கொஞ்சம் ஒரு பகுதியை கண்டிப்பா எடுத்துட்டு போறாங்களோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, கானாக்குட்டிக்காக புண்ணாக்குட்டிக்கு நாளைக்கு பார்த்தா தெரியும் ப்ரோ. நாமினேஷன் ரிசல்ட் இன்னைக்கு நைட் வந்துட்டு இருக்கோம். நாளைக்கு மார்னிங் பார்த்தா தெரியும் யார் யார் நாமினேட் ஆகுறாங்க. ஆக்சுவலி என்னோட இது வரைக்கும் there's 2 people who can challenge him. Sorry, 3 people who can challenge him. One is Parvati, of course. Second வந்து FJ or Vickles. I think both of them have the capacity to be a true challenger to him. So அவங்க ஏதாச்சும் பேசி அவங்க ஏதாச்சும் பண்ணி there's a very high possibility that he could go against. ஆனா எனக்கு ஒரு தியரி இருக்கு. விக்கல் சீக்கிரமா தான் கேப்டன்சி பார்க்கணும்னு தோணுது சேனல். அதுக்காக என்ன டாஸ்க் கொடுப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவரு தானே வின்னர் இந்த வாட்டி இல்ல அந்த group தான் வந்து அவர் டீம் மட்டும் தானே கேப்டன்சி இது பண்ண முடியும், ம் சேலஞ்ச் பண்ண முடியும். யா அவங்க டீம்ல யார் இருந்தா? விக்கல்ஸ், அமிதா, சுபிக்ஷா, பிரஜின், பிரஜின், கிமி, கமருதீன், கமருதீன் ஓகே 5 பேரு. எஃப்ஜேவும் வருவார்ல கேப்டன், ஆல்ரெடி 6 பேரு. ஓகே 6 பேர்ல கெமி அவுட்டு. இப்போ 5 பேர் விளாடுவாங்க. அப்போ இந்த கேப்டன்சியே ஒரு சாபக்கேடு போல. இதுக்கு முன்னாடி பிரவீன் வாங்கினாரு போயிட்டாரு, இப்ப கெமியா வாங்கினாங்க போயிட்டாங்க. ப்ரோ என்ன பொறுத்தவரைக்கும் கேப்டன் வந்து பிரஜின், ம் என்ன பொறுத்த கேப்டன் வந்து பிரஜின் ஆவாரு, இல்லைன்னா விக்ரம் ஆவாரு. விக்ரம் ஆனா அந்த 4 பேரை வந்து ட்ரிகர் பண்ணுவாரு. பிரஜின் ஆனா 11 பேர் சேர்ந்து இவங்க வந்து கார்னர் பண்ணுவாங்க. இதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ம் என்ன கேட்டா இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் ப்ரோ. விக்ரம், பிரஜின் 2 பேர் யாரா ஒருத்தராங்கன்னா இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங். கமருதீன் சாஃப்டா பிளே பண்ணிட்டாருன்னா நல்லா இருக்காது அடுத்த வாரம் ஆயிட்டாருன்னா. எனக்கு பர்சனலி வந்து சாண்ட்ரா இந்த இயர் ஷுட் மூவ் அவே ஃப்ரம் கிச்சன். வேற ஏதாச்சும் ஒன்று ப்ரோ அவங்க பாக்ஸிங் கிளீன் போட்டாலும் அதை சீப்பா பாக்குறாங்க ப்ரோ. அவங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க ப்ரோ. அந்த மாதிரி எனக்கு வேணா ஸ்வீப்பிங் வேணா போடுவாங்க. அதெல்லாம் க்ளீன் பண்றாங்க இல்லைங்க, பண்றாங்க ப்ரோ. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை விட்டுட்டு தான் கிளீன் பண்றாங்க. நான் பண்ணலன்னு சொல்லல, வேர்டிங்ஸ் நிறைய விட்டுட்டு அப்புறம் போய் பண்றாங்க. பண்றாங்க. எனக்கு தெரிஞ்ச பாசிபிலி பிரஜின் தான் வருவான்னு நினைக்கிறேன். நான் இந்த வீக்கெண்ட் அடிச்ச அடிக்கு வந்து they should give him something so that people get a chance to react to him. சுபிக்ஷாலா வாய்ப்பு இல்லையா ப்ரோ கேப்டன்சியாவா? அது நிமிஷம் அதுக்குள்ள வேணும்னே எனக்கு தெரிஞ்சு பவர் இருந்தாலும் ஐ டோன்ட் திங்க் பீப்புள் வில் கிவ் தட் த ரெஸ்பெக்ட் தட் ஈவன் அஸ் அ கேப்டன் ரைட். அவர் சொல்றதெல்லாம் கேட்பாங்கன்ற மாதிரி ஐ டோன்ட் திங்க் ஸோ. திவிஷா கேப்டன் ஆனா கூட இட் இஸ் விக்கல்ஸ் பப்பெட் தானே. விக்கல்ஸ் சொல்றது தான் பண்ணுவாங்க அவங்க. எல்லாத்துக்கும் ஐடியா பூரா விக்கல்ஸ் போவாங்க. அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே பண்ண போறாங்க. அதுக்கு எதுக்கு அவங்க கேப்டன் ஆகணும்? அது விக்கல்ஸே ஆயிட்டு போயிடலாம். அது விக்கல்ஸே ஆயிட்டு போயிடலாம். ஆனா எனக்கு சேனல் மூவ் பண்றதை பார்த்தா விக்கல்ஸ் தான். அதுக்கு முன்னாடி சொன்னேன் சபரி கேப்டன் ஆயிட்டான். இந்த முறை நான் விக்கல் சொல்றேன் பாப்போம். I think Prajan would make a good captain. ஏன்னா வந்து he does have that authority to behavior. இல்ல ப்ரோ, பிரஜன் வந்து எனக்கு தெரிஞ்சு பிரஜன் வந்தா பிரச்சனை பல மடங்கு வெடிக்கும். எனக்கு பிரச்சனை தானே வேணும். எனக்கு பீஸ் வேணாம் ப்ரோ. சாரி, நான் வந்து அதுக்கு நான் வெளில 3-6 ஊட்டிட்டு போய்க்கிறேன். எனக்கு பிரச்சனை தான். அப்படி சொல்லல நானு. சுபிக்ஷா வரணும். சுபிக்ஷா வந்து விக்கல்ஸ் பின்னாடியே இருந்துட்டு இருக்கா. அவளை முன்னாடி எடுத்துட்டு வந்து வச்சு
அவளை உடைச்சு எடுக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஹாய் ஹரிகரன் ப்ரோ. இப்பதான் சாரி, வந்துச்சா? போன ஸ்பேஸ் வந்து நெட்வொர்க் என்ன இஷ்யூ ஆச்சுன்னு தெரியல, டக்குனு தூக்கி வெளில போட்டுச்சு. ஓகே சார், ரீகனெக்ட் பேசும்போது வர தேடி முடியல. கரெக்டா வந்தீங்க ஆக்சுவலா. அப்படியா? ஆமா சரி ஆமா. சரி. அப்போ ப்ரோ ஜாரம் ஜாஸ்தியா இருந்துச்சு இஷ்யூ, அதான் நான் ஜாயின் பண்ண முடியல ஃபர்ஸ்ட். ஓகே. வந்துட்டீங்களா சென்னைக்கு? இல்லை அங்கதான் இருக்கீங்களா? இல்ல பிரதர், நான் வரத்துக்குள்ள ஒரு மாசம் ஆகும் பிரதர். டிசம்பர் 2nd வீக் or 3rd வீக் தான் வருவேன். ஓகே. ஓ ஓகே. நான் அவங்க நினைச்சபடி ப்ராஜெக்ட் அந்த டைம்ல வரல, கொஞ்சம் இழுத்தடிக்குது. ஓகே. தெரியல எப்போ வருவேன்னு தெரியல. பார்க்கலாம் எப்போ வந்து பார்க்கலாம். ஓகே. தலைவர் வந்திருக்காரு, தூக்கி வரேன். இமால் ப்ரோ வந்திருக்காரு பாருங்க. மேல வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. பஞ்சாயத்து வைப்போம். பஞ்சாயத்து வைக்க போறியா? என்ன பஞ்சாயத்து உனக்கு? ஹாய் இமால் ப்ரோ வாங்க. வாங்க வாங்க. யாரு கேப்டன் சொல்லுங்க. யாரு கேப்டன் சொல்லுங்க. அம்புடுதினா, விக்கல்ஸா, ஆமா இல்லைன்னா பிரஜினா? ஆமா. ஹாய் ஹாய் வணக்கம். 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 ஹாய் ஹாய். ஹாய் ப்ரோ. டிசம்பர் 2nd வீக்ல இந்தியா போறீங்களா சார்? தெரியல சார், ப்ராஜெக்ட் பத்தி பொறுத்து தான் சார் பார்க்கலாம் சார். சொல்லவே இல்லை. தெரியல சார், நான் சொல்லல சார் நான் எப்போ வரேன்னு. 2nd வீக் 3rd வீக் ஆகும்னு சொல்ல வந்தேன் சார், நான் அதுவும் சொல்லலையே சார். ஏன் சார் கத்திரிக்கு வந்தோடனே? சரி சார் சரி சார் ஓகே சார். அது அவர் கத்தல ப்ரோ, ப்ளூடூத் வந்து இஷ்யூ, அதனாலதான். நான் கேட்டேன் ப்ரோ. வாட்டர்மெலன் வெளில போனதுல இருந்தே ஹரி ஒரு மார்க்கமா இருக்கான் பாவம். இல்ல அவரு ரொம்ப சோகத்துல இருக்காரு. அவரு வாட்டர் மலன் வெளில போயிட்டாரு. அந்த ஞாபகமாவே என்ன, அந்த ரெட் செட்டை கூட இன்னும் மாத்தல அவரு. விஜய் டிவிக்கார சந்தோஷமா இருக்கான் போல வாட்டர் மெலன் வெளில வந்ததுல. கூட்டு போடுவாங்க எனக்கு. ஆனா மக்களே, அவுட் ஆஃப் டாபிக், இன்னைக்கு வந்து TCDC 2 பார்த்தேன், செம்மையா இருந்ததுயா எபிசோடு. செமிஃபைனல்ஸ் எமோஷன் ஆகிட்டாங்க, செம்மையா இருந்தது. அத பாருங்க, டைம் கிடைச்சா பாருங்க. இந்த மாதிரி டாக்ஸிக்கான ஷோ பாக்கும்போது நடுவுல அதெல்லாம் பாக்கும்போது கொஞ்சம் சுகர் சாப்பிட்ட மாதிரி இருக்காது. இமால் ப்ரோ, ஆனா இது அபிஷேக் பண்ண அந்த குக்வித் கோமாளியோட இது நல்லா இருக்கு. TCDC குக்வித் கோமாளியோட ஓஜி இவங்க தானங்க. அதான் ஜெனியூனா இருக்க மாதிரி இருக்கு. வெங்கடேஷ் பட் கொஞ்சம் லைட்டா எமோஷனல் ஆகப்பட அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல, செம்மையா இருந்தது. ஆனா இமால் ப்ரோ இந்த மாதிரி ஒரு ஷோல எல்லாம் பயங்கர எமோஷனல் கொண்டு வரானுங்க பாத்தீங்களா? சூப்பர் சிங்கர்ஸ் இது அதுன்ட்டு. அதே நம்ம மைண்ட். ஆனா பிக் பாஸ்ல அந்த அளவுக்கு நமக்கு கிரிட்டிசிசம் கிடையாது. இங்க அப்படி கிடையாது, யாரை பார்த்தாலும் நம்ம கிரிட்டிசிசம் பண்ணுவோம். இங்க குட்டி குட்டி ஆக்ஷனுக்கும் நம்ம வந்து அந்த ஆக்ஷனை பிரைஸ் பண்றவங்களும் இருக்காங்க, அந்த ஆக்ஷனை வந்து கிரிட்டிசைஸ் பண்றவங்களும் இருக்காங்க இல்லையா? ஸோ அதனால இந்த ஷோவோட ஃபார்மேட்டே வேற, இதை பாக்குற விதமே வேற. அதான் இங்க பிரச்சனை. சரி, நாளைக்கு யாரு கேப்டன்? ஓ ஆமால, எனக்கு கேப்டன்சி டாஸ்க் முடிஞ்சிருக்குல்ல. நைட் வரான். அப்படியே கொஞ்சம் நாமினேஷன் லிஸ்ட் நல்லா சொல்லுங்க சீக்கிரமா. அப்படியா? இருங்க, போன் வச்சா எடுத்தா பேசிட்டு வரேன். அப்படியே ஓகே ஓகே. கம்முல கேப்டன் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நீங்க சொன்னது இப்போ எனக்கு அதான் யோசனையா இருக்கு. ரொம்ப பிரேக் பண்றதுக்கு கேப்டன் தான் இப்போ, இன்னும் ரொம்ப சாஃப்டா போயிட்டு இருக்கான். கமருதெல்லாம் பிரேக் ஆகி ஒரு கேரக்டர் செட் ஆயிடுச்சு ப்ரோ. சுபிக்கு தான் மெயின். விஜேஸ் கிட்ட ஒண்ணு சொன்னா பாத்தீங்களா, இதை விட நான் பயங்கரமா பிராங்க் பண்ணுவேன் நாங்களா. இது வரைக்கும் எத்தனை பிராங்க் பண்ணாங்கன்னு தெரியல சுபிக் சார். நல்லா பண்ணுவாங்க ப்ரோ. எனக்கு பிரஜினை தான் பூஸ்ட் பண்ணுவாங்கன்னு தோணுது ப்ரோ. சேனல் பிரஜினை பூஸ்ட் பண்ணி கேப்டன் ஆக்க வாய்ப்பு இருக்குன்னு தோணுது ப்ரோ. பிரஜின் கேப்டனா இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. பேட் போன் எடுக்கல சார். வணக்கம், சுரேஷ் சார் வந்திருக்காரு. தாத்தா இன்வைட் பண்ணுங்க. இன்வைட் பண்ணிட்டேன் சார், வாங்க சார்.
சரி நான் இன்வைட் அந்த கோவர்ஸ்ல இருக்கேன். சார் வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். விக்னேஷ், How are you? ரசிகன். ஐம் ஃபைன் நிமாத். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சாம், மாதவன், ஹரிஹரன், All good, கார்த்தி, sir. உமா, மின்ட், தாத்தா செய்யூர். சார் வணக்கம், குட் ஈவினிங். வணக்கம். வணக்கம் ஹரிஹரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் இவனை கூப்பிட்டு ஃபுஜேரா போனோம் சார். சொன்னேன் சார் இங்கே தான் இருந்தாரு, இங்கே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி. கோர்ஃபக்கான். ஆமா அந்த இடத்துல தான் வந்தோம். ரசல கைமா எல்லா கடையும் காமிச்சிங்களா? இருக்கு அந்த கடையில. ராசல் கைமா போல. ராசல் அது இருக்கு. தாஜ் இன்னும் இருக்கு. வெரி குட், வெரி குட். தாஜ்மஹால் இன்னும் இருக்கு. சுஜேரா என்ன சார் காடு மாதிரி இருக்கு, ஒன்னும் அச்சு போட்ட விட ஒன்றும் தெரியாது சார். மலைமலையா இருக்கு சார். போற வழியில அப்படி இருக்கு. போற வழியில அப்படி எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் தான் ராஜா அந்த காட்டுக்கு. அப்படியா? போகும்போது சொல்றான் சார், அந்த ஹில்ஸ்ல போகும்போது சொல்றான், மச்சான் எங்க அச்சு போட்ட விட உனக்கும் தெரியாதுல்ல அப்படிங்கிறான். எங்க இப்பவே இப்படி சொல்றாரு, அந்த காலத்துல வந்திருக்கணும், என்ன சொல்லிருப்பாரோ. ஆமா இப்ப அதுவும் இல்லாம ரோட்லாம் 6 லேனு செம்மையா இருக்கு. அப்பெல்லாம் எங்க சிங்கிள் ரோடு தானே. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அப்படியே வச்சிருக்கானுங்களா இல்ல மாத்திட்டானுங்களா? இல்ல அது அப்படியே தான் இருக்கு. அது ஐகானிக் மாதிரி அது. அந்த 16 பட் பக்கத்துல எல்லாம் மாத்திட்டானுங்க. பட் பக்கத்துல எல்லாம் நல்ல அட்வான்ஸ்டா பில்டிங்ஸ் போட்டு எல்லாம் ஷோஸ் எல்லாம் அங்கதான். பட் அது ஐகானிக் அப்படியே வச்சிருப்பாங்க. அங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கும், பேர் மறந்துட்டேன். ராடிஸ்னா அந்த இது வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பக்கத்துல, அங்கதான் தங்கிட்டு இருந்தேன் நான். ஓகே. இங்க இது ரெஸ்டாரண்ட் கட்டிட்டு இருக்கும் போது அங்க தங்கி தான் கட்டினேன். இமாத் ப்ரோ, இந்த வாரம் வீக்லி டாஸ்க் ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல நண்பா, இந்த போன வாரம் ஒரு இது வச்சாங்க மார்னிங் ஆக்டிவிட்டி. அதில் ஸ்கூல் டாஸ்க்கு யாரு வார்டன் அப்படிலாம் பேசிக்கிட்டாங்க. மேபி ஸ்கூல் டாஸ்க் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று தான் ஸ்கூல் டாஸ்க் ரிஹர்சல் பார்த்தாங்களே. மிஸ் மிஸ் இஸ் பிஞ்சிங் மீ மிஸ் அப்படின்னு பாரு சொன்னாங்களே, நல்லா இருந்துச்சு. ஓ துல்றான்னு சொன்னாங்களா? துல்றான் எல்லாம் ஒண்ணுதான். ரொம்ப துல்றான். யாரு வார்டனா இருந்தா நல்லா இருக்கும்? வாட்டர் மேல இருந்தாருன்னா வார்டனா எனக்கு பாரு வார்டனா இருக்கணுங்க. வாய்ப்பு இல்ல. சாண்ட்ரா, திவ்யா, விக்கல்ஸ் வாட்டரா இருக்கணும். அவன் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ஐயா இல்லைங்க, ரொம்ப ஒரு காமெடி கிமெடி பண்ண ஆரம்பிச்சிருவாருங்க, வேணாங்க. கனி வார்டனா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஐயோ பேசுவாங்க, ஒண்ணும் புரியாது, வேணாங்க. தாத்தா நீங்க சொன்னதான் கரெக்ட். பார்வதியை போட்டு விட்டுறணும். நிறைய பார்வதி தான் பெஸ்ட். அடக்குடக்கமா இருப்பாங்க, சத்தம் இருக்காது, இவங்களை கண்ட்ரோல் பண்றதுலயே போயிடும். ஸோ நல்லா இருக்கும். பார்வதிக்குலாம் டீச்சர்ஸ் எல்லா டீச்சர் கேரக்டர் கொடுத்தாங்க. அதெல்லாம் மஞ்சுளா டீச்சர் மாதிரி வராது. பெஸ்ட் இது வரைக்கும் வந்ததுலயே டீச்சர்லயே பெஸ்ட் அவங்க தான். அதெல்லாம் நான் செம பண்ணு தாத்தா. மாயாலாம் செமையா ஃபன் பண்ணிடுறாங்க. ஆள்மாறாட்டம் போட்டா நல்லா இருக்கும் பாத்தியா. நாம ஸ்கூல் டாஸ் எல்லாம் போக கூடாது. ஆள்மாறாட்டம் போட்டு எல்லா வன்மத்தையும் வெளில கக்குங்கன்னு விட்டுறணும். சூப்பர். விக்ரமுக்கு வந்து பார்வதி கேரக்டர் கொடுத்துடணும். சூப்பரா இருக்கும். ஆனா அவர் வந்து வல்கர் ஆக்கிட்டாருன்னா கஷ்டமாயிடும். அது கேர்ஃபுல்லா இல்ல. ஒரு சீசன்ல ஒரு ஆக்டர் வந்து ஒரு இன்னொரு லேடிய ரொம்ப வல்கரா பண்ணி விட்டார். நல்லா இருக்கும் ஆக்சுவலி. நான் வந்து போன சீசன் தான் ஆல்மாட்டம் தான் அது வந்து ஸ்டார்ட் ஆஃப் த சீசன்ற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் ஒண்ணுமே பண்ணாத மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ எனக்கு ஆல்மாட்டம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. வந்தா நல்லா இருக்கும். பட் ஐ டோன்ட் நோ ஹவ் தே ஆர் கோயிங் டு ட்ரீட் இட். பிசிக்கல் டாஸ்க் கடைசி வரைக்கும் எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் ஜி
பிசிக்கல் டாஸ்க் தான் உடனே அடிப்பாங்க ப்ரோ. தரவே மாட்டாங்க இன்னொருட்ட. இல்லைங்க, இவங்கள்ட்ட பிசிக்கல் சொன்னா வேற மாதிரி ஆயிரும் பயத்திலேயே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுவும் இருக்கு. டேஞ்சரஸ் ஃபெல்லோஸ். அட்லீஸ்ட் அந்த டான்ஸ் மாரத்தானாவது டான்ஸ் மாரத்தானா நல்லா. டான்ஸ் மாடலாம் கடைசி தான் சார். இவ்வளவு சீக்கிரமா டான்ஸ் மாடுறது அப்படி வரும். செங்கலா செங்கலாமே சூப்பரா இருக்கும். இப்ப பெஸ்ட் டாஸ்க் வந்து ஆள் மாறாட்டம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஃபுல்லா வன்மத்துல இருக்காங்க, எல்லா வன்மத்தையும் கக்குங்கடான்னு சொல்லி விட்டுருலாம். அது வன்மத்தை கக்கும் போது யூ வில் கெட் கன்டென்ட் எவ்ரிடே. வீட்டுக்குள்ள ஒரு 10 பார் நடமாடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஆள் மாறாட்டம் பண்ணா. ஃபுல்லா வன்மத்தை தூக்கிக்கிட்டு. மிரர் டாஸ்க் வச்சாங்களா? அது எந்த சீசன்? அது மிரர் டாஸ்க் சீசன் 6ஆ? அது ராஜு சீசன். ராஜு சீசன் 5. அது கூட நல்லா இருக்கும் மிரர் டாஸ்க். அதுக்கு வந்து ஐ அம் நாட் ஷூர் இஃப் தீஸ் பீப்பிள் ஆர் தட் குட். ஆள்மாறாட்டம் பண்ணி அதுல வேணா மிரர் டாஸ்க் ஆட் பண்ணிக்கலாம் கடைசி. அந்த சீசன் எல்லாம் ஃபன்னா இருந்தாங்க சரியா. they are taking it fun. people were funny actually. இந்த சீசன்ல எங்க ஃபன் இருக்கு? யாருக்குமே வந்து காமெடி பண்ணவே தெரிய மாட்டேங்குது. ஃபன் பண்ணா கூட போட்டு அடிக்கிறாங்களே. ஃபன்ல கூட வெங்காயத்தோல வீடு ஃபுல்லா விரிச்சு போட்டாங்க, பூண்டு தூளை போட்டாங்க அப்படின்னு போட்டு அடிக்கிறாங்களே. அப்புறம் எங்க இருந்து ஃபன் பண்ணுவாங்க? அதுக்கு என்ன அடிச்சாங்க? அதுதான் விஜய் சேதுபதி பண்ணலாம் தானே சொன்னாரு. ஒரு சீசன்ல இந்த மாதிரி குறை சொல்லிட்டு கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாரையும் தூக்கி போய் உள்ள புடிச்சு போட்டுருந்தோம். அது ஒரு போட்டுட்டு நீங்க பண்ணுங்கடா பாக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுருணும் அவங்கள. விளையாடுங்கடான்ட்டு. எதிர்பார்க்கறாங்க சாம். என்ன பேசுறீங்க? அதான் எதிர்பார்க்கறாங்க அவங்களும். சாம் ப்ரோ, இதுல இருக்கிறவங்க எல்லாம் எலைட் மைண்ட் செட்டா இருக்காங்க. நம்ம இறங்கினா நம்ம லெவல் இறங்கிடும் அப்படின்னு யோசிச்சு இதெல்லாம் தேவையே இல்லை ப்ரோ. இந்த எலைட்டு காஸ்டிஸ்ட் இதெல்லாம் எடுத்துட்டே வராதுங்க எனக்கு. அது அப்படி யாருமே நம்ம பிராண்ட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இல்ல, நான் பிராண்ட் பண்றது அப்படி சொல்லல. எல்லாரும் வந்து உங்க கேரக்டர் கிடக்கூடாதுன்னு பிளே பண்றாங்க அப்படி சொல்றேன். இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி யாருமே இல்ல ப்ரோ. சேஃப் கேம் ஆனாலும் ஒரே ஒரு ஆளு சொல்லிக்கிறாங்க, ஆனா விளையாடும் போது விட்டுறாங்க. எல்லாருமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. சீசன் இப்போ வீட்டுல வந்து ஒரு கேம் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த டாஸ்க் தான் முடிவு பண்ணுது. எப்படி வந்து டாஸ்க் அண்ட் டீம் தான் முடிவு பண்ணுது. போன வாரத்தை பார்த்தீங்கன்னா பார்வதி வந்து சாண்ட்ராக்கா போய் அகேன்ஸ்டா இருந்தாங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அதே டீம்ல வந்து போட்டதுனால போட்டதில்ல, அவங்க சேர்ந்ததுனால க்ளோஸ் ஆயிட்டாங்க. ஒரு கேமோட ஷோ ஃபார்மேட் மாறுறது வந்து அந்த டாஸ்க் அந்த கேம் இந்த டீம் ஃபார்ம் ஆகிறதுல தான் இருக்குன்னு நான் நம்புறேன் ஆக்சுவலா. ஈச் அண்ட் எவ்ரி வீக் அதுதான் அதுக்கு தானே டீம் கேமே கொடுக்குறாங்க. இந்த டீமோட எக்ஸ்பெரிமெண்ட் தானே அது. இவங்க தூக்கி இந்த டீம்ல சேர்த்தா எப்படி செட் பண்ணி அனுப்புவாரு. சில டீம் அது தானா மாட்டும். அது அப்படிதான் அது மாறும். Yeah, exactly. அப்போ இந்த வாட்டி என்ன பண்ண போறாங்க? மை காலேஜ் ஆள் மாறாட்டம் பண்ணா நல்லா இருக்கும். ஃபுல் டாஸ்க் not that much impressed. That much looking forward to. சாரி இது மியூட். நான் மியூட் பண்ணும்போது மேல கிளிக் ஆயிடுச்சு. என்னப்பா மியூட் போட்டு அடிக்கிறீங்க? ஸ்பீக்கர் பேசிட்டு இருக்கும்போது. தாத்தா தேர்ட் ப்ரோமோ பாத்தீங்களா தாத்தா? எப்படி உங்களுடைய ஒப்பீனியன் அதுல? தேர்ட் ப்ரோமோவா? அதுதான் இன்னைக்கு எனக்கு ஃபன்னே. என்ன மத்தியான லைவுக்கு அதுதான் மேட்ரே. ஊர்காவே ஆரம்பத்துல இருந்து பாட்டு தான். ஒரு 3 பாட்டு பாடியிருக்கேன். சூப்பரா இருந்துச்சு தேர்ட் ப்ரோமோ. தாத்தா இதே மாதிரி எவிக்ஷன் டாஸ்க் வார வாரம் வைக்கணும் தாத்தா, அப்பதான் நல்லா இருக்கும். சும்மா காடை தூக்கி அமைத்து நமக்கு பண்ணவே இருக்க மாட்டேங்குது.
கண்டென்ட் எல்லாம் வைப்பாங்க ப்ரோ. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ஒருத்தர் ஸ்பான்சர் பண்றாங்க காருன்னா என்ன நெகட்டிவ் கேருங்க புரியல எனக்கு. ஏதோ ஒரு லாரி கீரி எடுத்துட்டு வந்து ஒரு குப்பை அள்ளுற லாரி அள்ளிட்டு போனா கூட பரவாயில்ல. ஐயோ. தாத்தா அதுக்கு பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் ப்ரொமோட்டர் வரணும் தாத்தா. வந்தாலும் அந்த மாதிரி அனுப்புவாங்க. சென்னை கார்பரேஷன் வரானான்னு கேளுங்க. அதுதான் சொல்லியிருக்கேன். நீங்க அது மட்டும் பாருங்களேன் சாம். பாக்குறேன். பிகினிங்லேயே இருக்கும். மொத்தமே 6 நிமிஷம் தான் பண்ணியிருக்கேன். அது மிச்சதெல்லாம் கொஸ்டின் ஆன்சர். அதில் பாருங்க, அதை தான் சொல்லியிருக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த வண்டியில் 3 சீட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் 1, பேக்கில் 2. இவங்க போக அதுக்குள்ளேயும் வந்து ஒரு காரோட டிரைவர் எனக்கு ஃப்ரெண்டு விஜய் சேதுபதி வந்து அந்த காரில் வந்து ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணாரு. ஏங்க இந்த கார்லாம் போகிறப்ப ஒரு ஸ்டேஜில் இருக்கணும். அவர் எங்கே போவார் காருக்கு? ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க ப்ரோமோலி. சாமுவேல் ப்ரோ ஏதாவது டாபிக் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க சாமுவேல் ப்ரோ. அமைதியாவே இருக்கு. ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்றது? இன்னைக்கு என்ன ஒன்றும் இல்லை. இப்போ 3 ப்ரோமோவும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. அந்த என்ன யாரு வேஸ்டா இருக்காங்களோ அது என்ன டாஸ்க்கு ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க்லயாவது உருப்படியா யாராவது சொல்லி எக்ஸ்போஸ் பண்ணி கொடுக்கணும்னா அங்கேயும் வன்மத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாதி பேர் ரம்யாவை சொல்லியிருக்காங்க. பாப்போம் இந்த வாட்டி ரம்யாவுக்கு தான் பயங்கர அடி இருக்குன்னு நினைக்கிறேன். ரம்யா கேம் கொண்டு வருவாங்களான்னு பார்ப்போம். அது அழுகுது ப்ரோ. வேற சொன்னா அழுகுது. யார் சொன்னாலும் அழுக ஆரம்பிச்சுட்டு. நாமினேட் பண்ணா அழுகுது. இந்த மாதிரி சொன்னா அழுகுது. டைட்டில் வின்னர் குவாலிட்டி அப்படிதான் ப்ரோ இருக்கும். ரம்யா ஃபார் டைட்டில் வின்னர். யாரோ நாங்க தான் ரசிகன் ரம்யா ஆர்மி ஓபன் பண்ண போறாரு. ரசிகன் ப்ரோ ஆமா ஏதோ ஒரு இமேஜ் ரெடி பண்ணுங்க ரசிகன் ப்ரோ. வந்து டைட்டில் வின்னர் ட்ரெண்ட் பண்ணி விடுவோம். அதை பார்த்தாது இவனுங்க எடுத்து போறானுங்களா பார்ப்போம். ரசிகன் ஆரம்பிச்சு விடுங்க ரம்யாக்கு. தூங்குறாங்க பகல்லே. இல்ல நான் மியூட் போட்டாங்க இது பண்ணிட்டு இருக்கேன். ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. அதுக்கு என்ன நான் போய் ஆரம்பிப்போம். யார் யாரு போகணும்னு சொல்லுங்க. லைனா ஆகணும்னா ஆரம்பிப்போம். அப்படியே வந்து டைட்டில் வின்னர் ரம்யான்னு போட்டுட்டு சபரி வந்து கப்பை வந்து விஜய் சேதுபதி கிட்ட வாங்கி கொடுக்குற மாதிரி. ஒரு பக்கம் சபரி ஒரு பக்கம் ரம்யா, நடுவுல விஜய் சேதுபதி. அந்த மாதிரி. இந்த மூவியோட ஸ்டோரி உங்களுக்கு எப்படி லீக் அவுட் ஆனிச்சு? அதுக்குள்ள நீங்க தானே ப்ரோ ப்ரொடியூசர் இமத் ப்ரோ? ஓ இந்த 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 ப்ரொடியூசர் இந்த இவனுங்க இந்த ரைட்டர்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்கும்போது இந்த பக்கத்துல டீ கடைக்காரன் அடிக்கடி போய் டீ கொடுக்கும்போது அந்த ஸ்டோரிக்கு 2 லைனை சொல்லிட்டு வருவோம். அந்த மாதிரி ஆட்களா நீங்க? டப்பாய்களா ஸ்டோரியை பிடிச்சிட்டீங்க. கிளைமேக்ஸ உங்க கையில நீங்க எங்க இது பண்ணிருக்கீங்க கூட நாங்க பேசியாச்சு. ஜியோ ஹாட்ஸ்டார்ல பேசிருக்கீங்க. அழகறிங்க போங்க. வெப் சீரிஸ் இமத் ப்ரோ? மூவி சீரிஸ்லாம் ரொம்ப இஷ்டம். ஆமா சீரிஸ்லாம் சேச்சே அவ்வளோ லென்த்தாலாம் நமக்கு நடிக்க தெரியாது. போனோமா ஒரு 4 சீன் பண்ணோமா அந்த பண்றோம் அவ்வளவுதான். சத்யாவோட வெப் சீரிஸ் நல்லா இருக்கே ப்ரோ. சத்யா பண்றதுதான். போலீஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நான் பார்த்தேன். இன்னைக்குமா பார்த்துட்டேன். சரியான பேர் போல இருக்கு சத்யா கதையில. சார் நீங்க பாத்தீங்களா சார் அது? போலீஸ் வெப் சீரிஸ் பாருங்க, நல்லா இருக்குது. நானும் பார்த்தேன். எதுல இருக்கு? ஹாட்ஸ்டார்ல இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா சார். சத்யா சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காரு. ஆமா நம்ம பாத்துருக்கோமே, அவர் நல்லா நடிப்பாரு. பட் அவருக்கு என்ன மாதிரி போலீஸ் யூனிஃபார்மா? இல்ல டஃப் அண்ட் டஃப் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல். ஓ போலீஸ் தானே, அதான் கேட்டேன். ஆமா யூனிஃபார்ம் என்னன்னு கேட்டேன். அதான் நல்லாதான் இருக்கும் தாத்தா, பாருங்க. ஐயோ அவர் எது கேக்குறாருன்னு புரிஞ்சுக்கங்க நீங்க. தெரியும் போன சீசன் ட்ரெஸ் இல்லாம இருந்தாருல, அதனால கேக்குறாருன்னு நினைக்கிறேன்.
அதான் இருந்துச்சு நீ பார்த்துட்டு அதான். மக்களே வில் கோ ஃபார் அ கால் அண்ட் கம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ரசிகா இன்னைக்கு நைட்டு ரிலீஸ் பண்ணிடுவோம் ஸ்பேஸ்ல. ஓகே ஓகே பார்ப்போம். ரசிகன் ப்ரோ இமேஜ் மட்டும் ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு போட ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அடுத்த வாரம் எடுக்கிறாங்களா பாப்போம் ரம்யாவை. அப்ப எல்லாருமே டிபி மாத்துறீங்க சொல்லுங்க, ரசிகா இது பண்ணுவான், இமேஜ் விடுவான். அப்படிலாம் இல்ல ப்ரோ, வாய்ப்பு இல்ல. ரீட்வீட் வேணா போடலாம், ரீட்வீட் பண்ணலாம், இல்ல கோட் பண்ணி ட்வீட் பண்ணலாம், அவ்வளவுதான். இன்ஸ்டால பெரிய ஆர்மி இருக்கு ப்ரோ ரம்யாங்க. ஏன்னா சொல்லுங்க, என்கிட்ட 20,000 ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல வச்சிருக்கேன், அதுல வேணா போஸ்ட் போட்டு விட்டுறேன். ஐயோ உண்மையிலே டைட்டில் நிறைக்கிறீங்க போலயே. இல்ல ப்ரோ, போட்ட கமெண்ட்ஸ் இன்ட்ராக்ஷன் வரும்ல, அப்ப அவனுக்கு அடிப்போம். யார் யார் வரான்னு அந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம்ல. வேற யாரை பத்தி பேசவே மாட்டோம், நம்ம யோசிச்சு வரேன். எல்லாரும் பத்தியும் பேசி இந்த வாரம் அவர் எதுவுமே பண்ணல ப்ரோ, ஆனா பாட்டு பண்ணது தவிர எதுவும் பண்ணல ப்ரோ இந்த வாரம். இந்த வாரம் இல்ல ப்ரோ, எந்த வாரமும் ஒண்ணுமா டாஸ்க் ஒண்ணுமே ஒரு அளவுக்கு டாஸ்க்குமே ஒரு சில டாஸ்க் வந்து புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறாரு. அவர் எதுவுமே கருத்து எடுத்து வைக்க மாட்டாரு, அதான் அவர்கிட்ட இருக்கிற மெயின் லாஸ்ட் பாயிண்ட். கருத்து எடுத்து வைக்க பேச ஆரம்பிச்சாதான் ஓட் இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது பாருங்க, 2 வாரம் அவர் வரல, நாமினேஷன்ல எல்லாம் வர்ற அளவுக்கு நீங்க கண்டென்ட் கொடுக்கணும், அப்பதான் வாண்டட் வரணும். ஆனா இந்த வாரம் கெமி போனதுக்கு ரீசனே பார்வதி தான். பார்வதி தான் கெமி நாமினேட் பண்ணுங்க அந்த கேங்ல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு கொண்டு வந்தது. ப்ரோ கெமி போன ரீசன் கெமி ப்ரோ, அது அடுத்து கால் சீட் கொடுக்க மாட்டாங்க, பிக் பாஸ் கூட்டு போன மாதிரி இருந்துச்சு. நாமினேஷன் எல்லாம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதுவும் தானே அந்த நடு சென்டர் வேற ரிலீஸ் அதுல அவங்க இருக்காங்களா என்ன சாம்? கெமி இருக்காங்க சீரீஸ்ல. ஓகே மண்டேவே அந்த நடு சென்டர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்திருக்கும் போதே தெரியும் மீதான் இந்த வாரம் போவாங்க அப்படின்ட்டு. மண்டே இப்போ ஒரு சில மண்டே யார் வெளில போவாங்கன்றது. கவினை இன்ட்டு கொடுத்தாருல, இன்ட்டு கொடுத்துட்டாரு. எல்லாம் ஓட்டை வச்சா தூக்கிட்டு இருக்காங்க இவங்க. இன்னும் நம்ம தான் ஓட்டு அன்அஃபிஷியல் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அன்அஃபிஷியல் தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்க டோட்டலா. எல்லாம் அப்படி பாத்தீங்கன்னா அன்அஃபிஷியல்ல கெமி டாப் 3 டாப் 4ல இருந்தாங்க. திவாகர் அதுதான் சொல்றாரு, நல்லா டாப்ல இருந்தேன், என்ன சேனல் தூக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கிறாரு இன்டர்வியூல. அதை பாத்துக்கலாம். திவாகர்லாம் வாண்டடே இறக்குனாங்க ப்ரோ இந்த வாட்டி. அது மாதிரி தான் நிறைய பேர் வாண்டடா இறக்கி வச்சிருக்காங்க ஓட் பேங்க்ல இருந்து. பார்த்தான் விஜய் டிவி, இதுங்களா அவங்களுக்கு வைக்கிறான் அப்படின்ட்டு முடிச்சு விட்டான் அன்அஃபிஷியல். தெரிஞ்சு இந்த சீசன் அவன் அதான் பண்ணிட்டு இருக்கான் சரியா, எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்த வாட்டி ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்க போறான்னு நினைக்கிறேன். யாரு? விஜய் டிவி எக்ஸிட் என்ட்ரி போட்டு வெளில வந்து நாட்டி செட் பண்றது தூக்கி விட்டான். அடுத்து வந்து இப்ப இஷ்டத்துக்கு எலிமினேட் பண்ணி இந்த தமிழ் கிளச்சையும் தூக்கி விட்டான். இனி அவனே கொண்டு வந்தா சூப்பரா இருக்குல்ல. அவனே ஓட்டிங்க கொண்டு வந்தா சூப்பரா இருக்குல்ல. கொண்டு வர மாட்டாங்க, அது வந்து மேன்பேட். இந்த ஓப்பனை கொண்டு வந்தா பெரிய பிரச்சனை ஆகும் அவனுக்கு. ஒருத்தவன் ஒன்று எலிமினேட் பண்றதுக்காக சும்மா மாத்தி ஓட்டு போடுவாங்க. நம்பர்ஸ் தெரியல அவனுக்கு. அட்லீஸ்ட் வீக்கெண்ட் சோலியாவது ஒரு சீசன்ல பண்ணாங்களா, அது மாதிரி இது பண்ணிக்கலாம்ல.
அதாவது இவ்வளவு ஓட்டு ஒரு எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்குன்ற மாதிரி வருதுன்னா மக்களுக்கும் சரி ஓட்டு போடுறவங்க எத்தனாவது பிளேஸ்ல இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இதா இருக்கும்ல. அது எதுக்கு பண்ணவே தெரியல, ஞாபகம் இல்ல. செகண்ட் சீசனா ஃபோர்த் சீசனா போட்டு காட்டினானுங்க. செகண்ட் சீசன் நினைக்கிறேன், ஃபோர்த் இல்ல. ப்ரோ அது போட்டாங்கன்னா ப்ராக்ஸி ஓட்டர்ஸ் அதிகமாயிடுவாங்க ப்ரோ. கம்மியா இருக்குன்னு சொல்லி ப்ராக்ஸி ஓட்டர்ஸ் இறங்குறாங்க உள்ள. இது நீங்க அன்புக்கு யாரு எங்க ப்ரோ வாங்க கேப்டன்? தெரியல. ம் கேப்டன் யாரு? ரைட்டு தான் ப்ரோ தெரியும். தெரியல ப்ரோ, கேப்டன் தெரியல ப்ரோ, நைட்டு சொல்றேன் ப்ரோ. பாருங்க இதான் இந்த சீசன். போன சீசன்லாம் சண்டே எல்லாம் செம ஜகஜோதியா இருக்கும். இந்த சீசன் கண்டென்ட் இல்லாம அமைதியாவே போகுது சீசன். நடுவுல கண்டென்ட் இல்லாம இல்ல, ஓகேவா, அவனுங்க மொக்க பண்றானுங்க அங்க. சண்டே ரெடியூட் பண்றாங்க ப்ரோ. சாட்டர்டே வந்து உங்களுக்கு 5 hour எபிசோட் கொடுத்துட்டு பயங்கரமா எல்லாத்தையும் அடிச்சுட்டு சண்டே நான் என்ன வந்து அது சொன்னேன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி நார்மல் பண்றாங்க. நான் என்ன சொன்னேன் ரசிகா போன வீக்கு? ஒரு வாரம் பேட்டர்ன் அப்படிதான் இருக்கு. இல்ல அபியூசஸா இருக்காங்க இல்லையா, கமெண்ட் பண்றாங்க ப்ரோ. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ரசிகன் 100 நாள் வேலை திட்டம். இல்ல அதுக்கப்புறம் புரியவே இல்லை. காணிக்க இதெல்லாம் அவங்க போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அசிங்கமா இருக்காதா? அந்த மாதிரிதான் இருப்பாங்களோ? இல்லையே. அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்கல்ல, வேலை செய்யணும்ல, காசு வாங்கினா வேலை செய்யணும்ல. பூரா பயிலாம் என்னமோ உத்தம நாட்டம் பேசிட்டு இருப்பானுங்க. பார்த்தா ஃபுல்லா அபியூஸ் தான் பண்ணுவாங்க. ஃபுல்லா அபியூசரா தான் இருக்காங்க. என்னடா நீங்க இப்போ நீ இல்ல, எனக்கு திருப்பி தோணும், அபியூஸ் பண்றவன் சப்போர்ட் பண்றவன் எப்படி லட்சம் எந்த லட்சம் இருப்பான் பாத்துக்கோ, இந்த மாதிரி தான் இருக்கும். So they are literally spoiling the name of the person that they are supporting. ரொம்ப கேவலமா பேசுறதுல இட் பிகம்ஸ் வெரி வெரி பேட். லைக் ஓகே ஃபைன், இப்பதான் போல இவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுது. சப்போர்ட் பண்ற கண்டஸ்டன் உள்ள ஒன்னும் ஒரு ப்ளே பண்ணல, அதனால வெளியில எல்லாரையும் வச்சு நம்ம வந்து அபியூஸ் பண்ணலாம்னு பண்ணிட்டு போய் அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும். இல்ல சாம் ரசிகா, அதை எப்படி நார்மலைஸ் பண்றாங்கன்னா, இவரு 10 இது பண்றாரு, இது தப்பு, பட் இவர் 2 தானே பண்றாரு, புரியுதா? அப்ப 2 தப்பு தானே. கம்பேரிசன் இந்த மாதிரி இருக்கு. மொதல் சொல்றேன், நீ தப்பு பண்றேன்னு ஒத்துக்கிறல்ல அப்படின்னா களபுரி வரல, அடுத்த நான் பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி கவலைப்படாத துரத்தி பண்ணு. கம்பேரிசனே ரொம்ப தப்பு பண்றாங்க. சரி விடுங்க, நம்ம எல்லாம் தூக்கி போட்டு டைட்டில் தவறி பத்தி பேசுவோம். இவர் வந்து இப்ப அடுத்த டைட்டில் ஆகணும். இப்ப அடுத்த வர வாரத்துல இவர் எங்க கேமை எப்படி எப்படி இம்ப்ரூவ் பண்ண மட்டும் ரம்யாவோட கேமை கிராக் பண்ணணும். அதுக்கு சபரி என்ன பண்ணணும்? ரம்யா அது இல்ல ப்ரோ, அதுக்கு என்ன பண்ணணும், ரம்யாவை கட்டி விடணும், தனியை கட்டி விடணும், எல்லாரையும் கட்டி விட்டு தனியா கேம் விளையாட ஆரம்பிக்கணும், எல்லாத்தையும் எதிர்த்து நின்று பேச ஆரம்பிக்கணும். யாரை ஹாட்டாலும் பரவாயில்ல, எதிர்த்து நின்று பேச ஆரம்பிக்கணும். யாருக்கிட்ட பேசணும்? எல்லாரும் யாரா இருந்தாலும் எதிர்த்து நின்று பேச, கருத்து எடுத்து வைக்கணும் ஃபர்ஸ்ட். சபரிக்கு பாசம் பெருசா, கப்பு டிராஃபி பெருசா, எதை சூஸ் பண்ணணும்? பாசம் தான் ப்ரோ பெருசு. டிராஃபி எல்லாம் வாங்கிக்கலாம் ப்ரோ கடையில, பாசத்தை வாங்க முடியுமா? அன்புக்கு விலை போடாது ப்ரோ. அன்பு அழைக்காத ப்ரோ. அதானே.
ஸோ சபரி வந்து பாசமா அன்பான்னு வந்தா அவர் அன்பு தான் எடுப்பாரு. பாசம்லாம் சரி பாசம் பண்றேன் டிராஃபியா அன்பான்னு எடுத்தா அவர் அன்பு தான். ப்ரோ என்னெல்லாம் கேட்டா போன சீசன் ரஞ்சித் ப்ரோ சபரி. போன சீசன் ரஞ்சித் சபரி. ரஞ்சித் சபரி. ஓ எஸ், ரஞ்சித் கூட நிறைய கண்டென்ட் கொடுத்தாருங்க, செம பண்ணா இருந்தாரு இந்த டாஸ்க்லாம். டான்சர் ரஞ்சித் பாத்துருக்கீங்கல்ல ஹோட்டல் டாஸ் என்ன பண்ணாரு. ஆல்மார்டன் டாஸ்ல ஜெஃப்ரி ரஞ்சித் பாத்தீங்களா? ரஞ்சித்லாம் பயங்கரமா கண்டென்ட் கொடுப்பாரு ப்ரோ. அவர் பிளாக்லாம் பண்ணவே மாட்டார். ஃபர்ஸ்ட் வீக்கே அவர் கண்டென்ட் பண்ணவர் சரியா. இதெல்லாம் கேக்குறீங்களா? ரஞ்சித்தை 2 மணி நேரம் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சிருப்பாரு. அதை நீங்க பாத்திருக்கீங்களா யாராவது? நான் பாத்திருக்கேன். யாருக்கிட்ட சவால் விடுறீங்க? ரஞ்சித்லாம் வந்து மாஸ் பண்ணிருக்காரு ப்ரோ. ரஞ்சித் அண்டர்ஸ் பண்ணக்கூடாது. ரஞ்சித்தாவது மொமெண்ட் கிரியேட் பண்ணிருக்காரு ப்ரோ. இங்க உள்ள இந்த சீசன் 50 நாள் ஆகுது, ஒருத்தர் கூட மொமெண்ட் இல்ல. இதெல்லாம் வெளியில இவங்க எல்லாம் பிக் பாஸ்ல இருந்தாங்களான்ற மாதிரி கேட்பாங்க மக்கள். மில்லியன் வியூஸ் போனோம் ஏதாவது ஒரு ரீல்ஸ். யோசிக்க வேண்டியது தெரியுமா? அந்த அளவு மோசமா இருக்கீங்க. இவங்க ஒரு கார்த்திகேயன் இன்னொருத்தர் வந்திருந்தாரு, அவர் பேசட்டும். ப்ரோ பேசுங்க ப்ரோ. ப்ரோ அதான் ப்ரோ இப்ப இவங்க வந்து லைக் ஓட் வைஸாவும் வெளியில எடுக்க மாட்டேன்றாங்க. அதுக்கு பதிலா இவங்க சர்வேவர் மாதிரி பண்ணிட்டு போயிடலாமே. உள்ள கண்டஸ்டன்ட்டே ஓட்டு போட்டு யார் வெளியில வரணுமோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம்ல. ஏன்னா இவங்க லைக் ஸ்ட்ராங் பீப்புள்லாம் வெளில போயிடுவாங்க ப்ரோ. இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா பாரு வந்து அவங்க 3 வாரத்துக்கு முன்னாடி தூக்கி இருப்பாங்களே. கரெக்ட், அது ஒரு வழியில் கரெக்ட் தான். ஏன்னா அதுவும் தப்பு ப்ரோ. குரூப்பிசம் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு சர்வேன்ற ஷோ எப்படின்னா நீங்க குரூப்பா வந்து இருந்தாதான் அங்க சர்வேவே பண்ண முடியும். இங்க வந்து அந்த மாதிரி விளையாட முடியாது. இட்ஸ் பிக் பாஸ் ஷோ. இங்க வந்து நீங்க வந்து குரூப்பா இருந்து நான் சர்வே பண்றேன்னா அன்பு கேங் தான் ஜெயிக்கும். அன்பு மட்டும் தான் ஜெயிக்கும். அப்படின்னா குரூப்பிசம் மட்டும் தான் ஜெயிக்கும். நம்பர் ஆஃப் ஓட்ஸ் மட்டும் தான் ஜெயிக்கும். அது இருக்கக்கூடாதுன்னு சார் அது மாதிரி பண்றது இல்லை. இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு இவ்வளவு பேர் ஒருத்தவங்க ஒரு இருக்கிற எல்லா இருக்குமே பிரச்சனை உரண்டை எழுத்து வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் வெளில போவாங்க. அதை எப்படி ஷோ காப்பாற்றும்? அவங்க காப்பாத்தானே ஆகணும். ஷீ இஸ் த ஒன்லி ஒன் கிவிங் கண்டென்ட். நீங்க வந்து எந்த சண்டை போடுறானா ஓட்டு போடுறேன் சொன்னா how will people accept it? கரெக்ட் ப்ரோ. அது இல்லாம லைக் இவரு விஜய் ஹோஸ்டிங் வந்து ரொம்ப ஒருதலைபட்சமா இருக்குங்க ப்ரோ. எனக்கு லைக் ஒரு பக்கமாவே கேட்கறாரு, இன்னொரு பக்கம் கேட்க மாட்டேன்றாரு. அவரு அன்பு கேங்கு பக்கம் சாஞ்சிட்டாரான்னு புரியல. ஏன்னா லைக் அவங்கெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன்றாரு. லைக் ஒரு செல்ஃபிஷா ஒரு இதா ஒரு ரொம்ப இதா இருக்கிறாரு. ஹோஸ்டிங்கே சுத்தமா சரியில்லை. ஆனா அவர் மிரட்டுறது எல்லாம் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பார்க்க விறுவிறுப்பா நல்லா இருக்கு. நான் அதை பத்தி எதுவும் பேசல. ஆனா இதையும் பேசணும் அதையும் பேசணும். இப்போ விக்ரமையும் நான் திட்டி ஆகணும். நீ அவனை மட்டும் எதுவும் திட்ட மாட்டேன்ற, இவனை பிரஜினை மட்டும் திட்டுறேன்னு என்ன அர்த்தம்னா புரியல. அது லைக் பிரஜின் நான் சப்போர்ட் பண்ணல. லைக் இவங்க இந்த கேங்கை மட்டும் திட்டுறா அப்படி, இந்த கேங்கை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன்றா அப்படி. அது வினோத்தெல்லாம் சுத்தமா சொல்ல மாட்டேன்றா அப்படி. என்னன்னே தெரியல. நான் வந்து லைக் லைக் வீக்கெண்ட் எடிட் அவர்கிட்ட நான் லைக் சேட் பண்ணேன். நான் என்னன்னா லைக் இந்த மாதிரி இருக்கு, நீங்க உங்க ஷோவே சரியில்லை அப்படின்னு நான் சேட் பண்ணேன். அப்புறம் தம்ஸ் அப் போட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து லைக் என்ன மெசேஜ் அனுப்பிச்சேன்னா, நீங்க இந்த மாதிரி ஷோ இப்படி இருந்ததுன்னா சுத்தமா நல்லா இருக்காது. லைக் ரொம்பவே சுத்தமா நல்லா இல்லை, இப்பயே நல்லா இல்லை, எல்லாம் சொங்கி மாரி விளாண்டுட்டு இருக்கானுங்கன்னு போட்டேன். ஏன்னா அவரும் ஒரு சிம்பிள் போட்டார். ஆனா அதுக்கப்புறம் நான் இன்னொரு என்னன்னு போட்டேன்னா லைக் இதுதான் மெயின். இப்போ ஒயில்ட் கார்டு என்ட்ரி வருமானு தான் எனக்கு மேட்ரு. ஏன்னா இப்போ லைக் தெலுங்குல 60வது நாள் ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்திருக்கு, மற்ற லாங்குவேஜில் வந்திருக்கு. இப்போ நம்ம தமிழ்லையும் அதே தான் நான் அவர்கிட்டையும் கேட்டேன். சார் இந்த மாதிரி ஒயில்ட் கார்டு என்ட்ரி கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டேன். நான் அவர் என்ன போட்டாருன்னா வெறும் தம்ஸ் அப் மட்டும் போட்டாரு. ஒயில்ட் கார்டு என்ட்ரி போட்டதுக்கு தம்ஸ் அப் மட்டும் போட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வருமா வரா கேட்டீங்க? யாருக்கிட்ட கேட்டீங்க? லைக் பிரவீன் அவர்கிட்ட. ஓகே ஓகே. ரியல்டி விட வரலாம் ப்ரோ. எல்லாம் வராது. அது 70 டேஸ்க்கு அப்புறம் தான் ரியல்டி வந்தா ப்ரோ. இல்ல ப்ரோ, ரொம்பவே ஷோ வந்து லைக் லைக் ஒரு மீடியமா இருந்தா பரவாயில்லைங்க ப்ரோ. ஒரு லைக் ஹோஸ்டிங்கே ஒரு பட்சமா இருக்கு. ஒருத்தவங்க பண்ணி கேட்கவும் மாட்டேன்றாங்க. எந்த எப்படிப்பட்ட ஷோ? லைக் இதுக்கு நம்ம கம்பல்சரி பரவாயில்லைங்க போல தோணுது எனக்கு. ரொம்பவே ரொம்ப அப்செட்டா இருக்கேன் நான். ஒரு வினோத்தெல்லாம் சுத்தமா கேட்க மாட்டேன்றா அப்படி. அவர் மார்க்கிங் பண்றது லைக் ஒரு லைக் அவர் மேனர்ஸ் என்னன்னே அது சுத்தமா கேட்க மாட்டேன்றாரு. ரொம்பவே அது பார்க்க சகிக்கல. போது ஷோ ப்ரொடக்ஷன்ற போது அவங்களை எப்படி கேட்பீங்க? 100 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
அவனுக்கு அதுக்கு பேசாம இவனுக்கு இது பண்ணிட்டே போயிடலாம், முதல்ல க்ளோஸ் பண்ணிட்டே. ரொம்ப அதெல்லாம் மாறும் ப்ரோ. கொஞ்சம் இப்போ அடுத்து வந்து they need to find their correct fit. அந்த கண்டஸ்டன்ட் யாருமே கிடைக்க மாட்டாங்க ப்ரோ. இந்த இல்ல சீசன்ல. ப்ரோ, இது என்ன ரசிகம் ப்ரோ, இது என்ன தெரியுமா இப்ப பிரச்சனையே? இவங்க வந்து சீரியஸா விளையாட மாட்டேன்றாங்க ப்ரோ. வெறும் லைக் ஃபேமிலினே அதான் இருக்கிறாங்க. ப்ரோ, அது குரூப்பிசம்ல போய் சீரியஸா விளையாட மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? இட் ஆல் கம்ஸ் பேக் டு குரூப்பிசம். இப்போ வந்து குரூப்பிசம்ல பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒய் ஷுட் தே ரிஸ்க் தேர் நேம்? அங்கேயே முடிஞ்சிருச்சு. நான் சேஃபா இருக்கேன், நாமினேஷன் வந்துச்சுன்னா எனக்கு மொத்த குரூப் இருக்கு, சேர்த்து ஓட்டு போட்டுருவாங்க, எல்லாம் சேர்ந்து நம்ம காப்பாத்திக்கலாம். நான் ஏன் கஷ்டப்பட்டு இப்ப என் பேரை எடுத்துக்கணும்? சிம்பிள் லாஜிக் தானே. கரெக்ட். அதான் பண்றாங்க. திவாகர் அப்படிதான் குரூப்பிசம்ல அடிச்சானுங்க. குறைச்சாதான் முடியும். அதுதான் ப்ரோ, அதான் திவாகர் அப்படிதான் அடிச்சானுங்கல்ல. குரூப்பிசம் பேசுறதுனால அவனுங்க வெளியில தூக்கி போட்டானுங்க. அன்புக்கு அங்க எதிர்த்தனால அவனுக்கு பிரச்சனையே அதான் உங்களுக்கு. இப்போ வந்து இந்த மினிட் த குரூப்பிசம் கோஸ் அவே தென் திங்ஸ் வில் சேஞ்ச். ஆனா குரூப்பிசம் இருக்க வரைக்கும் அங்க ஒண்ணுமே மாறாது, அப்படியே தான் இருக்கும். இன்னும் 50 நாள் ஓட்டிட்டு போயிருவானுங்க bro, எனக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான். கார்த்திகேயன் திவாகர் நல்ல பிளேயரா? கார்த்திகேயன் திவாகர் நல்ல பிளேயரா? எனக்கு பிடிச்ச பிளேயர் தான் ப்ரோ. பேக்ரவுண்ட்ல சத்தம் கேக்குது, மியூட் பண்ணிடுங்க. மாதன் ப்ரோ மீட் பண்ணுங்க. நீங்க பேசுங்க பேசுங்க கார்த்திக். ப்ரோ. கார்த்திகேயன் ப்ரோ நீங்க பேசுங்க. அதுதான் ப்ரோ, இப்ப இவங்க மீதி இப்ப 50 நாள் என்ன இருக்கு. இத வந்து கொஞ்சம் லைக் கேமும் ஒழுங்கா கொடுக்கணும் இவங்க. லைக் போன வாரம் மாதிரி இந்த மாதிரி கேம்ல அதையும் பாராட்டிட்டு போறாரு விஜேஎஸ். அவங்க என்ன பண்ணாங்க பாராட்டிட்டு போறாருன்னு தெரியலன்னா, கொஞ்சம் கேமும் கொஞ்சம் பிசிக்கலா கொடுக்கணும். ஓரளவுக்கு என்கேஜ்மெண்ட் அந்த இதை கொடுத்தாதான் நல்லா இருக்கும் பார்க்கவே. இல்லைன்னா சொத்தையா இருந்தாலும் லைக் அது வேஸ்ட், பாக்குறது வேஸ்ட். லைக் அவங்க மூடிட்டு போயிடலாம், அவ்வளவுதான். அல்டிமேட் ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். அடுத்து அதுலயாச்சும் வந்து நான் கொஞ்சம் கேம் நல்லா கொடுக்கலாம். ஆமா, என்ன பண்றேன். நான் கமல் சார் வந்தே ஆகணும் ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இவர் விஜேஎஸ்ல எனக்கு செட் ஆக மாட்டார். கமல் சார் வந்தே ஆகணும். இது எம்பி ஆயிட்டார். படம் நினைக்கிறதே வந்து எங்கேயாச்சும் தான் கஷ்டப்பட்டு தான் நடிச்சிட்டு இருக்காரு அவரு. அவர் வந்தாதான் ப்ரோ அந்த ஸ்வாகே வருவானா. இந்த பிக் பாஸ் இருக்கிற இந்த ஸ்வாகே அப்பதான் வரும் தமிழுக்கு உள்ள இது. இதான் சொல்றேன்ல, கமல்ஹாசன் இருந்தா he will be approaching each thing very differently. நல்லா இருக்கும் ப்ரோ. அதான் கரெக்டா இதுக்கு பிளாக் பண்ணி பாட்ட தெரியும். ஓவர் போர்டு போனாங்கன்னா அதையும் நீ மேனேஜ் பண்ண தெரியும். ப்ரோ இல்ல ப்ரோ, நேத்து ஒரு கன்க்ளூஷனே முடிக்காத மாதிரி இருந்தது. இவர் பாட்டு பேசிட்டு கடைசியில போறாரு. இது என்ன ஷோ முடிக்கிறது? அது எப்படின்னே தெரியல அண்ணா. அதெல்லாம் சரியாப்பட்டு வரல. கமல் சார் இருந்தா அந்த மாதிரி பண்ண மாட்டாரு. ஒரு முடிச்சாருன்னா லைக் ப்ராப்பரா முடிச்சுட்டு வெளியில போவாரு. அவங்க கண்டஸ்டன்ட் பயந்து நிப்பான் வெளியில. சரி பிரஜின் வந்து லைக் ரிலேஷன் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. அப்ப எதுக்கு பிரஜினை எடுக்கணும்னு நான் கேட்கிறேன் கண்டஸ்டன்டா. உன்னோட ரிலேஷன் தெரியுது, அப்புறம் எதுக்கு எடுக்கணும்? Can't try the couple theory bro. அந்த couple side போச்சுன்னா ப்ரோ அதுதான் they can எத்தனையோ bring a lot கப்பல் of more இருக்கிறாங்க. contestants. எத்தனையோ கப்பல் இருக்கிறாங்க யூடியூப்ல. எத்தனையோ கப்பல் இருக்கிறாங்க. அதான் அவங்கள சொல்றேன், எடுத்துட்டு they should போலாம். not come with that hate bro. உங்களுக்கு புரியுதா? அதுக்கு வர்ற கப்பல் எப்படின்னா they want the couple to go out on a positive note. வெளில வரும்போது ஓகே இந்த கப்பல் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி வரணும். ஏன்னா நெக்ஸ்ட் சீசன்ல அப்பதான் வந்து they can bring in more couples. இப்போ வந்து மேரிட் கப்பல் கூட்டு வந்திருக்காங்க, அடுத்த வாட்டி வந்து அன்மேரிட் கப்பல் கூட்டு வருவாங்க, பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு வருவாங்க, மலையாளம் பண்ண மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கூட்டு வருவாங்க. ப்ரோ அதுல என்ன இதுல நான் என்ன பிரச்சனைன்னு சொல்ல வரேன்னா, ஓஸ்டிக்கே மரியாதை இல்லாம இருக்கு ப்ரோ. அங்க அப்படி கிடையாது. அது ஒரு மரியாதை, சார்னு ஒரு மரியாதை இருந்தது. ஓரளவுக்கு அந்த ரிலேஷன் கிடையாது. லைக் இதுதான் இருந்தது. இது அப்படி இல்ல. பிரஜினுக்கும் இப்ப விஜய் சேதுபதிக்கு அப்படி கிடையாதுல்ல. மச்சான்றானுங்க, மாமான்றானுங்க.
அது இந்த வாட்டி கூட கொஞ்சம் லைட்டா அடி வாங்கிக்க வேண்டியதான். அடுத்த சீசன்ல பாத்துக்கலாம்னு விட்டுருப்பாங்க. சி ஹோஸ்ட் ரெஸ்பெக்ட் வந்து அவர் வந்து should not demand for it. அது வந்து அவங்களுக்காக கொடுக்கணுன்ற என்ன வர மாதிரி நீ நடந்துக்கணும். இப்போ வந்து ஹோஸ்ட் வந்து இப்போ நான் திருப்பி வந்து கேட்கறேன்னா ஒரு பக்கமே அடிச்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அடிக்க சொல்லிட்டு ஹோஸ்ட் அடிக்கிறோம். அதை வந்து உள்ள இருக்க அடிக்க முடியாது. அப்படி உள்ள கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்கன்ற போது ஹோஸ்ட் நீட்ஸ் டு பி ஷுர் தட் ஹி டசன்ட் டூ தட். இப்போ வந்து வெளியில வந்து அந்த கொஸ்டினே வரக்கூடாது. ஹோஸ்ட் வந்து பயசா இருக்கான்னு சொல்லி கொஸ்டின் வருது அப்படின்னா அது ஹோஸ்டர் தப்பு தானே. கேட்கற கேள்வி கேட்கதான் செய்வான். நீ தப்பு பண்ற அப்படின்னா உனக்கு கேள்வி கேட்க தான் செய்வான். நீ இப்ப பயசா இருக்க, இப்ப கனியை சொல்றோம் தெரியுமா எல்லாரும், கனி நீங்க சபரின்றாலும் பயசா இருக்கீங்க, ஓகே. அதே மாதிரி வந்து இப்ப வந்து சபரி வந்து அன்னைக்கு பாரு வந்து அந்த டாஸ்ல அடிக்கும் போது கேக்குறாங்க, கனியா இருந்தா நீ அதை பண்ணிருப்பியா? அந்த கொஸ்டின் வருதுன்ற ரீசனே என்னன்னா அங்க வந்து சபரி இஸ் பயஸ்ட் கரெக்ட். அப்படின்றதான் ரீசன். இப்ப வந்து நான் அதே கொஸ்டினை வந்து நான் விஜய் சேதுபதிக்கே கேட்பேன். புரியுதா உங்களுக்கு? விஜய் சேதுபதிக்கே அந்த கொஸ்டின் வரும். அதனாலதான் வந்து அங்க எல்லாருமே சொல்றாங்க இவன் ஃப்ரெண்டுனால அங்க விட்ற அப்படின்றாங்க. மிச்சவங்க என்ன சொல்லுவாங்க, மிச்சவங்க ஏன் நீ கேட்க, இப்ப நான் சொல்றேன் பிரச்சனை அடிச்சிருக்காங்க, அதே அடியை ஏன் வந்து விக்கல்சனி அடிக்கல, அதே ஏன் கானாவளத்தினி அடிக்கல? கரெக்ட். அதுதான் நான் ஆரம்ப கேள்வி ப்ரோ. கடைசி 100 நாள் வரைக்கும் காணா இருந்தாலும் ப்ரோ கேட்க மாட்டாங்க. தெளிவா தெரியுது, வெளிச்சமா தெரியுது, சேனல் சப்போர்ட் இருக்கு போல. என்ன வேணாலும் சப்போர்ட் இருந்துட்டு போட்டான், ஆனா வின்னர் மட்டும் ஆகக்கூடாது, அவ்வளவுதான். சரி மக்களே, நைட்டு பாப்போமா ஸ்பேஸ். தளபதி மட்டும் வந்துருக்காரு, அவர் பேசட்டும், நைட்டு முடிச்சுக்கலாம். பேசுங்க ப்ரோ தளபதி ப்ரோ. ஹலோ பேசுங்க தளபதி ப்ரோ. கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. ஹலோ ப்ரோ கேக்குது ப்ரோ. விக்னேஷ் கேக்குது ப்ரோ, கேக்குது, பேசுங்க. இந்த ப்ரோ எத்தனை நாளைக்கு ஆனால் ஹோஸ்ட் மேலே பழகி போட்டுட்டு இருக்கீங்க. உள்ளக்கரையும் கரெக்டா விளையாண்டா தானே ஹோஸ்ட் என்ன பண்ணுவாரு? என்ன ப்ரோ, என்ன சொல்றீங்க? இல்ல ஹோஸ்ட் மேலே எத்தனை நாளைக்கு தான் பழி போடுவீங்க? உள்ள இருக்கவங்க ஒழுங்கா விளாண்டா அவர் ஏன் இது பண்ண போறாரு அப்படின்றாங்க. அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்றாங்க ஹோஸ்ட். ஹோஸ்ட் வந்து கரெக்டா வழி நடத்தணும் ப்ரோ. வழி நடத்தாம இல்ல கரெக்டான வழி அவங்களுக்கு எடுத்துக்கணும். நீங்க அரைமுறையமா கொடுத்தீங்கன்னா அவங்க அரைமுறையமா புரிஞ்சுக்கிட்டு அவங்க திரும்பி அதே பண்ண தப்பு தான் பண்ணிட்டு இருப்பாங்க. லாஸ்ட் சீசன் எந்த ஹோஸ்ட் சப்போர்ட் இல்ல ப்ரோ, லாஸ்ட் சீசன் எந்த ஹோஸ்ட் சப்போர்ட் பண்ணிய ப்ரோ? டாப் 2 வந்தாங்க. சௌந்தர்யாவெல்லாம் வாரம் வச்சு செஞ்சாங்க ப்ரோ. அது கடைசியில கொஞ்ச நாள் தான் ப்ரோ, முன்னாடி எல்லாம் பயங்கரமா விட்டாங்க. அவங்க கையில தான் ப்ரோ இதெல்லாம், அவங்க தான் ஏதோ பாத்துக்கணும். ஹோஸ்ட் என்ன பண்ணுவாரு? சரி முடிச்சுக்கலாமா? இப்ப போடலாம். ஹாய், இன்னைக்கு எபிசோடாவது பார்க்கலாமா வேணாமா?